பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை நம்ம சொல்லி வருகிறது, உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. நேரலையிலே என்னோடு இணைந்திருக்கிற மக்கள் அத்தனை பேரை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றி. கடைசியில் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். தேவனுடைய மகிமை நம்ம சொல்லி இறங்கி வரட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ லார்ட். பரனை திருக்கடை கண் பாராயோ, எந்தன் பாவச்சுயரனைச்சும் தீராயோ. பரனே 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 பரனே. சிரமில்லாத என்னை முனியாமல், சிரமில்லாத என்னை முனையாமல், நான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல், திறமில்லாத என்னை முனையாமல், யான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல், பரனை திருக்கடை கண் பாராயோ, எந்தன் பாவச்சுயரனைச்சும் தீராயோ. பரனே 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 பரனே. மாயவலையில் பட்டு சிக்காமல், மாயவலையில் பட்டு சிக்காமல், லோக வாழ்வில் மயங்கி மனம் புக்காமல், மாயவலையில் பட்டு சிக்காமல், லோக வாழ்வில் மயங்கி மனம் புக்காமல், பரனை திருக்கடை கண் பாராயோ, எந்தன் பாவச்சுயரனைத்தும் தீராயோ. பரனே 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 பரனே. அடியனு கருள் செய் இப்போது, அடியனு கருள் செய் இப்போது, உனதடிமைக்கு உன்னை அன்றி கதியேது. அடியனு கருள் செய் இப்போது, உனதடிமைக்கு உன்னை அன்றி கதியேது. பரனை திருக்கடை கண் பாராயோ, எந்தன் பாவச்சுயரனைச்சும் தீராயோ. பரனே 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 பரனே. வஞ்சக்கவலை கெடு சோட்டாயோ, வஞ்சக்கவலை கெடு சோட்டாயோ, எந்தன் மனது களிக்க வர மாட்டாயோ. வஞ்சக்கவலை கெடு சோட்டாயோ, எந்தன் மனது களிக்க வர மாட்டாயோ.
பரன்னே திருக்கடை கண் பாராயோ எந்தன் பாவச் சுயரனைத்தும் தீராயோ பரன்னே 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 பரனே. இயேசுவின் முகத்துக்காய் மாற்றீரம் இயேசுவின் முகத்துக்காய் மாற்றீரம் என இரக்கம் செய்யும் உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் முகத்துக்காய் மாற்றீரம் என இரக்கம் செய்யும் உமக்கே ஸ்தோத்திரம். பரனை திருக்கடை கண் பாராயோ எந்தன் பாவத் துயரனைத்தும் தீராயோ பரனே 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 பரனே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, வெடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, அகிலாண்டத்தையும் சிருஷ்டித்து நடத்துகிற தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன். எங்கள் மத்தியில் வந்தருளும். என்னோடு இணைந்து எத்தனை மக்கள் நேரலையில் ஜூமா, ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக உம்முடைய திரு நாமத்தை மட்டும் நம்பி உம்முடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று அப்படியே ஏங்கி காத்து கிடக்கிறார்களோ அவர் கையை திறக்க அவைகள் திருப்தி அடைகிறது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி என் பிள்ளைகள் கையேந்தி நிற்கிறார்கள் அப்பா. கொட்டி கொடுத்தரணும். அவள் விரும்பும் ஆசீர்வாதத்தை கொட்டி கொடும். நீசனை மறையும், நீர் பேசும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவும் நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பல இடங்களிலிருந்து இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மகிமையின் தேவனுடைய கரம் உங்களை இன்றைக்கு தொடப்போகிறது. கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் ராஜரீக குடும்பம், ராயல் சொசைட்டி அல்லது ராயல் ஃபேமிலி, ராஜரீக சமூகம் அல்லது ராஜரீக குடும்பம் என்ற தலைப்பில் வசனங்களை தியானித்து வருகிறோம். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கமெண்ட் எழுதுகிறாங்க, தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள். விசுவாசத்தில் வளரவும் தங்களை சரி பண்ணிக் கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்று கேட்கும் பொழுது என் உள்ளம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. தன் குழந்தைகளை கர்த்தருக்குள் வளர்த்து ஜனத்தின் மத்தியில் சாட்சியாய் வாழும் பொழுது அந்த ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு இருக்குமா சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. வள்ளுவன் சொல்லுகிறான், ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாள் தாய். அர்த்தம் என்ன? பிறந்து எவ்வளோ வலி, பிரசவ வலியோட மரணத்துக்கு போய் அதற்கு பிறகு குழந்தை பிறந்தவுடன் அந்த வலி பொருட்படுத்தாமல் தன் குழந்தையை வாங்கி ஒரு முத்தமிட்டு அனைத்து மார்போடு அணைத்துக்கொள்ளு அமுதூட்டுவாளே, அதை விட சந்தோஷம் எப்போ தெரியுமா? இந்த சமூகம், இந்த தெரு, இந்த கிராமம், இந்த பட்டணம், இந்த நாடு, அந்த தாயிடத்தில் உன் மகன் ரொம்ப நல்ல பையன், தர்மன், நீதிமான், அவனை போல ஒழுக்கமான பையனை நாங்கள் பார்த்தல, எப்படி வளர்த்திருக்க, அவனை பெற்ற வயர் பாக்கியம் உள்ளது என்று சொல்லும் பொழுது இருக்கிறதே சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அவளுக்கு ஈடு இணையே இல்லையா? ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாள் தாய். பிறந்த பொழுது ஒரு ஆண் பிள்ளையை பெற்றேன் என்ற சந்தோஷத்தை விட அவன் நல்லவன் என்று ஊரார் சொல்ல தாய் காதில் கேட்கும் பொழுதுதான் அவளுக்கு அப்படியே அந்த பிரவிபலன் அடைகிறாள்.
அதே தான் சொல்கிறான் பக்தன், நாங்கள் பலத்தின் மேல் பலமடை, நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவோம். ஆகையால் குமாரனாகிய தீமோத்தேயுவே, தேவனுடைய கிருபையில் பலப்படப்பா. கைகளை தட்டி, என்னை பயில்வானா பலப்பட வேண்டாம், படிப்பில் பலப்பட வேண்டாம், அழகில் பலப்பட வேண்டாம், 10 பொண்டாட்டியை கட்டு உலக்கடி வாங்க வேண்டாம், ஒன்னுல பலப்படு, கிருபையிலே பலப்படு. கைகளை தட்டு, தேவ கிருபையிலே பலப்படு. ஆதலால் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ சின்ன பையன், வாலிப பையன்டா. இந்த உலகம் உன்னை இழுக்கும், வஞ்சகன் வலை வீசுவான், வசனத்தாலே ஓட ஓட விரட்டி விடு. கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிவான், நெஞ்சு நிமிர்ந்து அவன் தலையை நசுக்கி விடு. பரிசுத்தம் பரிசுத்தம் பரலோக தேவனுக்கு அதுவே சித்தம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு நான் எழுதினேன். கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிவான், வஞ்சகமாய் சாத்தான் வலை வீசுவான். விழுந்துடாத. அப்ப தேவனுடைய வார்த்தையில வளருகிறதை கண்டு ஒரு உண்மையான ஆவிக்குரிய சபை, உண்மையான ஆவிக்குரிய போதகன், உண்மையாய் ஊழியம் செய்கிற பரிசுத்தவங்க சந்தோஷம் அடைவார்கள். நான் சமூக வலைதளங்களிலும் யூடியூப்லையும் டிவி சேனல்களும் பார்க்குறேன். 100க்கு ஒரு 30% பாஸ்டர்மார் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து, எச்சரிப்பின் செய்திகளை கொடுத்து, ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யம் போக வேண்டும் என்று இதோ கர்த்தருடைய வார்த்தையை பாரத்தோடு பேசுகிற பரிசுத்தவான்கள். இந்த நாளில், அந்த நாளில் நாங்கள் ஊழியர்களுக்கு வந்த பொழுதெல்லாம் எல்லோரும் 90% அப்படித்தான் பேசுவார்கள். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், சீக்கிரமாக வருகிறார், ஆயத்தமாங்கள், பாவத்தை விடுங்கள். മലയാളത്തിൽ சொல்றாங்க, ചൂള പോലെ കത്തുന്ന ഒരു ദിവസം വരും, അപ്പോൾ അഹങ്കാരികളൊക്കെയും ദുർപ്രവർത്തിക്കാരൊക്കെയും ദൈവം இதோ நியாயம் விஸ்தரிக்கும், அக்னியிலே தள்ளும் அப்படின்னு மலையாளத்தில் தெருவா சொல்லிட்டு போவார். நம்ம ஆட்கள் சொல்லி பிரசங்கம் முடிக்கும் போது சொல்லுவாங்க, இயேசுவே ஆமேன், இயேசுவே சீக்கிரமாய் வாரும். மலையாளத்திலும் வரும், ஆமேன் கர்த்தாவே வேகம் மரணே. வெளிப்படுத்தின விசேஷம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முற்றும் பொழுது ஆமேன் கர்த்தாவே சீக்கிரமாய் வாரும், அப்படிதான் முடியும் கைகளை தட்டி. ஆனா இப்ப இயேசு வருகிறாருங்கிற பிரசங்கம் இல்ல. இயேசு இதோ பாவிகளுக்கு தண்டனை கொடுப்பார், நியாயத்தீர்ப்பு, பாவம் உதவி செய்யாதன்னு பிரசங்கம் இல்லை. இயேசு வீடு தருவார், மாடு தருவார், காஞ்சிபுரம் சேலை தருவார். என் சபைக்கு வந்தால் நல்ல நல்ல பொண்ணுகளாய் பார்க்கலாம், அழகான ஆராதனை பார்க்கலாம், நல்லா ஆடலாம், பாடலாம், கண்டாடலாம், சந்தோஷமா இருக்கலாம். பைபிளில் இல்லாட்டியோட நம்ம செய்யலாம். அதை ஏற்றுக்கொள்ள பன்றி கூட்டம் போல ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. பன்றி தரையே பார்க்கும், அசுத்தத்தையே பார்க்கும், மண்ணையே நோக்கி உணர்ந்து தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை விண்ணையே நோக்கிட மண்ணிறைவா உன்னை வேண்டி மன்றாடுகிறேன். உலகம், உலக இச்சை, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய அத்தனையும் பார்த்து கொண்டு நடக்கிற இந்த மனித ஜாதிக்கு மத்தியிலே பரலோகத்தை பார்க்க ஒரு பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழி. கைகளை தட்டி, விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழி. பரிசுத்தமான தேவன், தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறது, மகிமையால் நிரப்ப போகிறது, உங்களை பலப்படுத்த போகிறது. நான் பேசுவது எந்த சபையோ குறிப்பிட்ட ஊழியர்களையோ பற்றியது அல்ல. நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தையும் எனக்கு கற்றுவித்தப்பட்ட பரிசுத்தமாக எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ, வெற்றியாய் விசுவாசத்தோடு ஓட்டத்தை முடித்து பரலோகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் அவர்கள் என் கையில் கொடுத்த கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை அபிஷேகித்த தேவன் ஒருவர் உண்டு. நான் ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, கற்றதும் இல்லை. எனக்கு அது தெரியாது. கல்வி அறிவிலே குறைவுள்ளவன். எனக்கு அது தெரியாத, தெரியவும் வேண்டாம், அவசியம் இல்லை. உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியம். இதை பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாங்கள் தேவனுடைய ஆழங்களை அறியும்படிக்கு உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியையே பெற்றிருக்கிறோம். இதை நாங்கள் உலக ஞானம் போதிக்கிறபடி போதிக்காமல் தேவனுடையவைகளை, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். எங்களுக்கோ
உண்டாயிருக்கிறது. கைகளை தட்டி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நினைக்கிறேன். 10ஆம் வசனம் தானே? 10 வாசிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியன்றி மனுஷனுக்குள்ளே அறிகிறவன் யார்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஒரு பயலும் தேவனுக்குரியவைகளை அறிய முடியாது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் வியாக்கியானிக்கிற, விளக்குகிற, எக்ஸ்பிளைன் பண்ற, அவன் சொல்ற ஞானத்தின்படி போதிக்காமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிற போதும். இதை ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியம். அது அவனுக்கு பைத்தியம். லூசு பைய பேசுகிறாங்கடா அப்படிமா அப்படிதான் சொல்றாங்க. என்னையும் லூசுன்றானுங்க, என்னைய மாதிரி பேசுற பரிசுத்தவான்களே கிறுக்கு பயலுக, பழைய காலத்து பயலுக, அறிவில்லாத பயலுக அப்படின்னு திட்டுறாங்க. கெட்ட வார்த்தையில கூட திட்டுறாங்க என்னைய. தேவனுடைய ஆழங்களை சொல்லும் பொழுது உள்ளதை சொன்னா உடம்பெல்லாம் எரியுதான். உள்ளதை சொன்னலாம் உடம்பெல்லாம் எரியுதான். நீ செய்யற பாவத்தை சொல்லி காட்டும் பொழுது பாவம் செய்யறவனுக்கு தானே குத்தணும். உனக்கு ஏண்டா அம்பி குத்துன்னு இருக்கு? அப்ப ஏதோ எதுல சம்திங் இஸ் ராங். உடைய ஆவிக்குரிய வரலை செழிப்பாயிட்ட, அப்புறம் நழுவிட்ட, அல்லது டுபாக்கூர் வேஷம் போட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதாவது இதோ ஆலயத்தில் ஒன்று, ஆத்துல ஒன்று, ரெண்டுலையும் வேற வேற வாழ்ற. ஆலயம்னா தேவனுடைய சமூகம், ஆத்தல்னா வீட்டில். இங்க ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை. அதேவ சமூகத்துக்கு வரும்போது பக்தனை போல நடிக்கிறாய், வெளியே போகும்போது உலக மனுஷனோடு சேர்ந்து கொள்கிறாய். ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான், ஒரே சரமாய் இருக்கிறான். ஒன்று அனலாயிருங்கள், இல்லாட்டி குளிராயிருங்கள். அனலாயிருந்து பரலோகம் போங்க, இல்லாட்டி குளிராயிருந்து நரகம் போங்க. ரெண்டும் கெட்டானா இருக்கக்கூடாது. ஒன்று ஆணா இருக்கணும், இல்லாட்டி புண்ணா இருக்கணும், இல்லாட்டி மூணாம் பால் நிறுத்தரா இருக்கணும். என்னுடைய வேதம் சொல்லுகிறது, அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் என்ன செய்வேன்? என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்டிருக்கேன், இப்பவும் கேட்கிறேன். வாந்தி வாயிலிருந்து வருமா, வயிற்றுலேருந்து வருமா? சொல்லுங்க. வயிற்றுலேருந்து தானே வரும், உற்றே போதும். ஆனா இவர் எழுதுற வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னா, சில அம்மா மாதிரி குழம்போ ஏதோ ஸ்நாக்ஸை செஞ்சுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறீங்களா, ஆத்துக்காரர் வீட்டுக்காரர் வாங்குவார், வாங்கி என்ன செஞ்சுருக்கேன் தொலைவை வாங்கி நாக்கில் வச்சு துப்பிடுவாங்க. தொண்டைக்குழியில் இறங்காது. சிலதை முள்ள இறங்கிட்டு அவ்வளோ உப்பு கொஞ்சம் குறைவு, புளி கொஞ்சம் குறைவு, காரம் கொஞ்சம் குறைவு அப்படி சொல்லலாம். சில நாக்கில் வைக்கும் போது சிலது குழம்பு வைப்பாங்க பாருங்கள், அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டே போயிடும். சில கறி குழம்பு வச்சாங்கன்னா பூண்டு குழம்பான்னு தெரியும், இல்லை இஞ்சி குழம்பான்னு இருக்கும். பூண்டு இஞ்சியும் பேஸ்ட்டு போட்டு வயிற்றுக்கு நல்லது ஏன் பூண்டு இஞ்சியுமா அரைச்சி வச்சிட வேண்டியதானே. அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் வராது பாருங்க. வாயில் இப்படி தொட்டு வச்ச சங்கீத தலையை ஆட்டுது, அப்படி வரலாம்ப்பா உனக்கு. வாயில் தொட்டு வச்சது வாந்தி பண்ணா கொஞ்சம் கூட டேஸ்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அனலும் இன்றி குளிரும் என்று இருந்தவன் என்ன செய்வானா, வாயில் இன்று ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். எனவே ஆவிக்குரிய காரியங்களை நான் பேசுகிற தம்பி, மற்ற ஊழியங்களையோ இதை மாதிரி செய்கிறவர்களையோ தாக்கி அல்ல, என் பிள்ளைகளுக்கு இப்படி நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற நோக்கத்தோடு கைகளை தட்டி, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்குள்ள நடக்கிறது, என்னுடைய ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷனாகிய நான் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் நேசித்து பரலோகம் போக வேண்டும் என்ற தரிசனம் மட்டும் உள்ள ஜனங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வார்த்தைகளை பேசுகிறவன். என காரணம் இல்லாம மூக்க நுழைச்சுண்டு அவமானப்பட்டு போயிடாத. நான் என் பிள்ளைகளை அடிக்கிறேன், என் பிள்ளைகளை என்னையும் செய்வேன். என் ஜனங்களை என்னுடைய வேதத்தை, என்னுடைய ஆண்டவர் எனக்கு அருளின வேதத்தை, அவர்களுக்கு அருளின வேதத்தை நேசித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று மனதுள்ள மக்களுக்கு
கர்த்தருடைய வேதத்தை கொண்டு தீங்கு நாளில் அமர்ந்திருக்க பண்ணி கடிந்து கொண்டு சிச்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கையை தட்டி. எனக்கு காசு வேண்டாங்க, பணம் வேண்டாம், காலேஜ் கட்ட வேண்டாம், என் பேர் பிரஸ்தாபம் வேண்டாம், நாம் இருக்க வேண்டாம், கோடி கோடியா திரைகளில் ஓடி திரவியம் தேடியும் தேடி வைத்த செல்வத்தை அனுபவிக்க கொடுத்து வைப்பதில்லை. 10,000 கோடி சம்பாதிச்சு வச்சாலும் 70 வயசுக்கு மேல தாண்டுமாங்கிறது நிச்சயமே இல்லை. இனி நாட்கள் எண்ணப்படுகிறது. மூக்கில் பஞ்சு வச்சு எங்கேயோ ஒரு கல்லறை தொட்டில் அடக்கம் பண்ணிடுவான். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த சொத்து விடையா அனாமத்தா போச்சு. உலக மனுஷனும் சாகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, ஊழியம் செய்கிறவன் சாகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. எனவே ஊழியர்களே, பரிசுத்தவான்களே, உத்தமமாக ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் உலக ஆசையின் மேல் பிரபஞ்சத்தின் ஆசையை, பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து விட்டு உங்கள் மேலான வரங்களை இழந்து போகாதீர்கள். உங்கள் அழைத்த அழைப்பை விட்டு விலகி வேறொரு பாதையில் நடந்து விடாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்பி இந்த பொறுமையான ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு உண்மையாயிருங்கள். வார்த்தையிலே உண்மையாயிருங்கள். வார்த்தையை பேசுகிறதிலே உண்மையாயிருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜனத்தை, சபையே, உன் வயிற்றில் பெற்ற பிள்ளைகளை போல் நினைத்துக்கொள். பிள்ளை திருடுறதை எந்த தாயும் இதோ பொறுத்துக்க மாட்டா. சில தாய் இருக்கா திருடிட்டு வேணும், அவ திருட்டு தாய் ஆயாளா இருப்பாள். போக்கா ஆண்டவருடைய காசையும் திருடுவான். கர்த்தருடைய காசுல கை வைக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வைக்கிறது மாதிரி பார்த்துக்க. அபாயம் எழுதியிருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் என்னப்பா எழுதியிருக்கும்? அபாயம் எழுதியிருக்கும். அல்ல இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்கும்? டேஞ்சர் எழுதியிருக்கும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய காசுல கை வச்சேனா, மகளுக்கு நகை வாங்கி போட்டேன், மகளுக்கு மகனுக்கு சொத்து சேர்த்து அங்கே பிளாட்டு கட்டுறேன்னா ஓம் பிளாட்டு அம்போ போ, அஸ்திபாரத்தோடு புட்டிங்கி போட்டுருவார். உண்மையாய் ஊழியம் செய், உன்னை ராஜகுமாரனாகவே வைத்திருப்பார் கர்த்தர். உன் பிள்ளைகளை ராஜகுமாரத்திகளாக வைத்திருப்பார். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, செழிப்பாக்குவார். கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையை விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே உண்மையை விரும்புகிறேன். ஒரு மாமிசமும் அங்கே பேசக்கூடாது. ஒரே ஒரு வசனத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரே ஒரு என்னுடைய கருத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பேசுறதுனா யோக்கியனா அப்படின்னு கேட்கலாம், இல்ல. நீதிமானா இல்ல. அப்புறம் எதுக்கு பேசுற? பேசுறது பரிசுத்தாவின் உனக்கு எனக்கு சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கார். கைகளை தட்டி, நானும் அந்த தவறை செய்யக்கூடாது, நீ அந்த தவறை செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கேட்கிறவனையும் வெட்டும் பேசுகிறவனையும் வெட்டும். எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனவே கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து பதறி பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன். என் ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உற்சாகம் உட்காந்து இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே உட்காந்துருக்கும் பார்த்துக்க. அப்படியெல்லாம் இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடி போயிருங்க. இங்கே உட்காரக்கூடாது. அங்கே போய் எங்காவது காலேஜ் கிழக்கில், இப்போ லேடிஸ் காலேஜ் பக்கத்தில் ஏதாவது பீச்சில் பார்க்கில் உட்காந்து யோசிச்சுட்டே இரு, கிறுக்கு பிடிச்சி சாகு. கர்த்தருடைய சமூகம் வந்துட்டேனா ஆண்டவரை பற்றி தான் நேசிக்கணும். அல்லேலூயா. என்ன வார்த்தை பேச, நான் பிரசங்கம் முடிந்ததும் இங்கே உட்காந்துருக்கணும்னு சொல்கிறேன், கேட்பேன். இன்றைக்கி உள்ளே கூப்பிட்டு வச்சு என்ன பிரசங்கம், எத்தனை பாயிண்ட் கேட்பேன், கட்டாயம் கேட்பேன். அடுத்த வாரத்திலேருந்து இந்த ஆன்லைனில் வரவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு சாட்சிக்கான நேரம். சாட்சின்னு சொன்ன உடனே உங்கள் சாட்சி உண்மையான இதோ ஒரு சாட்சி சொல்ல விரும்பினீங்கன்னா 1 minute or 3 minutes, 3 minutes, ஆவரேஜ் 3 minutes உங்கள் ஜூம் ஆப்பில் மியூட்டை ஆடியோவை எடுத்து விட்டுட்டு நீங்கள் எங்களோட சாட்சி சொல்ல விரும்பினா கை தூக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே நாங்களும் எடுத்து விட்டுருவோம், நீங்கள் அங்கே எடுத்து விட்டுருங்க, நீங்கள் சாட்சி சொல்லலாம். அடுத்த வாரத்திலேருந்து நான் என்ன பேசணும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். டப்புன்னு ஒரு பேரை சொல்லி கேட்பேன், நீங்கள் சொல்ல ஆயத்தமாக இருக்கணும். சும்மா உட்காந்து எல்லாரும் ஜூம் ஆப்பில் உட்காராங்க, நாங்கள் கறியை பொறிச்சிக்கிட்டே வந்து உட்காருவோம், அந்த மீனை வறுத்துக்கிட்டே வந்து உட்காருவோம், இதோ அங்கே துணியை வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன் எடுத்து வந்து உட்காருவோம். அப்படிலாம் உட்கார வேண்டாம். அந்த 2 hours ஆண்டவருக்காக உட்கார்ந்து உங்கள் ஆத்துமத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இனிமேல் வர்ற காலத்தில் ஆலயத்துக்கு போவாங்களோன்னு எனக்கு பயம். ஏன்னா எல்லாம் ஆன்லைன்லேயே போயிடுச்சு, பழகி போயிட்டான் பார்த்தியா. இனிமேல் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அது வேறு. இப்போ கால சூழல், அரசாங்க சட்டம், அதுக்கு அனுசரித்து நம்ம இப்படிலாம் ஆன்லைன்லேயும் மீட்டிங்கை போட்டுட்ருக்கோம். அடுத்து தேவ சமூகத்தை மறந்துடக்கூடாது. கைகளை தட்டி. சரி, நான் காரியத்துக்கு வருகிறேன்.
தாய் வசனம் என்ன? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்த அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்களே. இதுதான் தாய் வசனம். இது 4-5 வாரமா ஓடிட்டு இருக்கேன். சரி, கடந்த வாரத்தில் நாம் வரங்களை பற்றி தியானித்து வரோம். அதுக்கு முன்னாடி வரங்க ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்த ராயல் கிஃப்ட், ராஜரீக வெகுமதி, ஆவிக்குரிய வரங்களை பற்றி நாம் தியானித்து வந்தோம். போன வாரத்தில் என்ன வரத்தை தியானித்தோம்? விசுவாச வரம். அடுத்து தெரியுமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அடுத்து போன வாரத்தில் விசுவாச வரம், அடுத்து குணமாக்கும் வரம், இதை பற்றி நாம் தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த வரங்களின் தொடர்ச்சியாக வாசிக்க போகிறோம். பாருங்களேன், 10ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9லிருந்து வாசிடா. 9லிருந்து வாசி. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியையும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 9 வரங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். போன வாரத்தில் விசுவாசம், குணமாக்கும் வரங்களை பற்றி பேசினோம். அடுத்து வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்கிற சக்தி, அற்புதங்களை செய்கிற சக்தி. ஆவியானவர் ஒருவரே, தேவனும் ஒருவரே, கர்த்தரும் ஒருவரே, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று ஆவியானுடைய அனுகிரகம் அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தமது சித்தத்தின்படி இதோ அவயவங்கள் எப்படி உண்டாக்கியிருக்கிறாரோ அப்படியே வரங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார். அற்புதங்களை செய்கிற சக்தி, எல்லாத்துக்கும் அற்புதங்களை செய்கிற வரம்னு இருக்கும். இதில் மட்டும் அற்புதங்களை செய்யும் சக்தி, அற்புதங்களை செய்கிற சக்தி. இங்கே முடவனை எழுப்பிட்டு யோவானும் பேதுருவும் தேவாலயத்தின் வாசல்லே 40 வருஷமாய் முடமாக இருந்த ஒரு மனுஷனை, எங்களத்தில் வெண்ணியும் இல்லை பொண்ணும் இல்லை, உனக்கு கொடுக்கறதுக்கு காசும் இல்லை, ஐ ஹாவ் நோ சில்வர் அண்ட் கோல்ட் பட் ஒன் திங், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைஸ் அண்ட் வாக், கைகளை தட்டி, என்னிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு, பிச்சைக்காரனாகிய தர்மக்காரனாகிய உனக்கு கொடுப்பதற்கு வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, காசு இல்லை. ஏன்னா நாங்கள் ஒன்றும் சம்பாதிக்கலையா. எங்கள் சம்பாத்தியெல்லாம் என்ன இருக்குது தெரியுமா? கிருபையை சம்பாதித்திருக்கிறோம், வரங்களை சம்பாதித்திருக்கிறோம், வல்லமையை சம்பாதித்திருக்கிறோம். எங்கிட்ட உள்ளதை தரட்டுமா? என்னதுயா உள்ளது? நீ ஒரு நாளைக்கு 10 ரூபா 5 ரூபாய்க்காக பிச்சை எடுத்துட்டு இருக்க. இனிமேல் நிரந்தரமா நீ பிச்சை எடுக்க கூடாதுப்பா. அதனாலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட்ட கைகளை தட்டி. அங்கே குணமாக்கும் வரம் தான் செயல்பட்டது, ஆனால் அது அற்புதங்களை செய்யும் சக்தி. இந்த அற்புதங்களை செய்கிற சக்திக்கு தான் அந்த ஆற்றல் உண்டு. 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்தது. மோசையின் கோலை நீட்டின பொழுது செங்கல் 2ஆக பிளந்தது. மழையை நிறுத்துவது எலியா நம்முடைய போற பாடுள்ள மனிதனா இருந்தோம், மழை வரட்டும்னா வந்துச்சு, நில்லுனா நின்றுச்சு. இது அற்புதங்களை செய்கிற சக்தி. இப்ப எலியாக்கள் இல்லையா, எலிசாக்கள் இல்லையா? எங்கே போனார்கள்? 20ஆம் நூற்றாண்டிலே 20ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறவங்க எங்கே போனார்கள்? ட்ரம்பட் உடனே தங்க துகள் வந்து விழுகுதுன்றான். இது ஒருத்தர் வேற ஏதோ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் கார்டில் வந்து விழுகுது பணம், மோடி உள்ள போட்டு அமைக்கி போடுவாரு. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து ஒரு கொன்னே போடும். எந்த வழியில் வந்து கணக்கு கொடுக்கணும். இன்னார் கணக்குலேருந்து இன்னார் கணக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகிடுக்குது அப்படின்னு ஆடிட்டர் கணக்கு எடுத்துட்டு போவார். ஓ ஆப்பு கலண்டண்டி இங்கே சொல்லுங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே காசு ஏறுதுன்னா என் பேங்க் அக்கௌண்ட்டில் நேராகவே இப்படி எடுத்து அப்படி கொடுத்துட வேண்டியது நான் கையில். இதுக்கு அக்கௌண்ட்டில் ஏற்றணும். இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் வேண்டாம். தேவனுக்கு விளம்பரம் தேவையில்லை, தேவ மனுஷனுக்கும் விளம்பரம் தேவையில்லை. அவனுக்கு சுயமாக மதிப்பு வர வேண்டான்ற. நீ எனக்கு கொடுக்கிற மதிப்பை கொண்டு போய் உடப்பையில் போடு.
மனுஷனா நீங்கள் புகழப்படும் பொழுது உங்களுக்கு ஐயோ எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எந்த மனுஷனும் புகழ்ந்துட்டா ஐயோ பரலோகத்தில் பங்கு. அந்த நடுக்கம் இருக்கணும் ஒவ்வொரு ஊழியனுக்கும். அற்புதங்களை செய்த சக்திக்கு ஆர்ப்பாட்டம் இருக்காது, விளம்பரம் இருக்காது. ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு அற்புதம் சொன்னார், யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னார். சொன்னாரா இல்லையா? இதை எவரிடமும் சொல்லாதே. எவ்வளவு சொன்னாரோ அவ்வளவு பிரசித்தமாயிட்டுங்க. தலையில் தொடுறாங்க, டமக்கு கீழே விழுதுங்க, ரீப்ளை பண்ணி ஸ்லோ மோஷனில் போட்டு அதையே 10 நிமிஷம் டிவியில் ஓடுறேன். கிறிஸ்தவம் இந்த கேலி கூத்தாகிவிட்டது. அசுத்தாவிகள் துரத்துவதையும் அற்புதம் செய்வதும் விளம்பரம் பண்றதுக்காக இல்ல, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்காக கைகளை தட்டி. அந்த மகிமை யாருக்கு போனோம்? கர்த்தருக்கு போனோம். அது யாருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சுகமானவன் சொல்லுவான் போய், எனக்கு சுகமாக்கி ஆண்டவர் சுகமாக்கினார். சமரியா ஸ்திரீ சொல்லலையா, என்னுடைய காரியத்தை அப்படியே சொன்னார். ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், ஒரு மேசியா என்று காண்கிறேன். 40 வருஷம் கரணை மிரட்டி பார்க்குறாங்க பாஸ்டர் மாதிரி எல்லாரும். ஏய் எப்படி ஆனா அப்படியே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பிறவி குருடன் சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன். அற்புதங்களை செய்கிற சக்தி ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு விளம்பரம் தேவையில்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, டிவியில் வரணும்னு அவசியம் இல்லை. நீ நடந்து போனாலே அற்புதம். பேருருவின் நிழல் பட்டு ஒருத்தன் சுகமாகிறான். மோசே போய் முதலமைச்சருக்கு முன்னாடி, பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி நின்று கம்பீரம் விடுறியாடா இல்லையாடான்னு கேட்டான். இல்லாட்டி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பாருவோம், தேசமும் தவளையா வந்துடும், வெட்டுக்கிளியா வந்துடும், கல்மழை பெழிஞ்சிரும், இதோ தண்ணீர்லாம் ரத்தமா மாறிடும், உன் பயிர் பச்சையெல்லாம் நாசம் பண்ணி போடுவேன், உன் தலைச்சன்கள் உன் குடும்பத்தில் பிறக்க தலைச்சம்பிள்ள அம்புட்டு செத்து போயிடும், சீக்கிரமா விடுறான்றான். நீ போய் சொல்லு பாரு, நடக்குமா? அப்ப அற்புதங்களை செய்கிற ஆற்றல் சக்தி கைகளை தட்டி வேணும்டா. மோசேயின் தெய்வம் என்னோடு கூட, கைகளை தட்டி வாசிக்க மட்டும் தெரியுது இல்ல, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா ஆமேன், அல்லேலூயா ஆமேன். வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொண்ட நீ அது உன் வாழ்க்கையிலே அப்பியாசிக்கிறாயா என்பதுதான் கேள்வி. வெளிப்படுகிறதா? டுபாக்கூர்லாம் நம்பிடாதீங்க, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். கர்த்தருக்கு வர்ற மகிமையை தன் மனிதனுக்கு தனக்கு திருடிக் கொண்ட திருடர்கள் கள்வர்களாய் மாறிவிட்ட உலகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமையை மனிதன் எடுக்கக்கூடாது. கைகளை தட்டி, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அல்லேலூயா. இதெல்லாம் செய்துட்டோ சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள், இதெல்லாம் யாருபடி உம்முடைய சித்தத்தின்படி செய்தோம், நீ சொன்னபடி செய்தோம். செய்து பாருங்களேன், மகிமை இறங்கும். அற்புதங்களை செய்கிற சக்தி. 1986 வருஷம் 84 ஊழியத்துக்கு வந்து 86 இங்கே இருந்து கேரளாவில் அப்போ குடியிருந்தோம். அப்போ வேலை, எனக்கு சம்பாத்தியம் போச்சு, வீட்டில் மதிப்பு போச்சு, எல்லாமே போச்சு. ஊழியத்துக்காக வருகிறேன். சிவகாசி பட்டணத்துக்கு போனோம். காசு அவ்வளோ அதிகமாக இல்லை. ஒரு பாட்டியம்மா அம்மாச்சி கூப்பிடுவோம், அவங்க கூட்டிக்கிட்டு சிவகாசி மீட்டிங்காக நாங்கள்லாம் ஒரு பஸ்ஸில் ஏறி வந்தோம். மதுரை வந்து இறங்கியாச்சு பெரியார் பஸ் ஸ்டாண்டில். பசி வயிற்ற கிள்றது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு காசு கிடையாது. அவங்க சொன்னாங்க, என் மகா வீடு ஒன்று இருக்குது, அங்கே போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிடும். 7 பேர் இருக்கோம் மொத்தம். சரின்னு எனக்கு சந்தோஷம். பசினா உங்கள் வீட்டு பசி, எங்கள் வீட்டு பசி. பசி வந்தால் 10 பறந்துடும். சரின்னு மகா வீட்டுக்கு போனால், நான் நினச்சேன் மகா வீடு கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கவனு. ஒரு 8க்கு 10 ஓடு போட்ட இந்த வீடு 500 ரூபா 100 ரூபாய்க்கு வாடகை விட்டுருப்பாங்களா, வரிசையாக ஓடு போட்டு வீடு வச்சுருப்பாங்க. அப்போ இப்போ எல்லாம் இருக்குதா? அப்படி இப்போ இருக்குதா தம்பி? வரிசையாக அந்த பக்கம் வந்து வீடு இருக்கும். அந்த நல்ல டஞ்சன் ஏறி அதில் வீடு, வெளியே ஒரு திண்ணை, உள்ள 10க்கு 10 ஒரே ரூம். அதான் கிச்சன், அதான் பெட்ரூம், அதான் எல்லாம் அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்கு போன வீடு பூட்டி இருந்துச்சு, ஈரக்கோலை ஆடி போச்சு. இப்போ பசியில் என்ன செய்ய போகிறோம்? சிவகாசி போகணுமே, என்ன செய்யலாம்? அந்த அம்மா சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்கிட்ட இந்த சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க சாயங்காலம் தான் வருவாங்களாம், நீங்கள் வேணா கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு போங்களேன் அப்படின்னு சாவி எடுத்து அந்த அம்மாவை, அவங்க பொண்ணோட அம்மா தான் அந்த அம்மா எடுத்து விட்ட அம்மாவுக்கு தெரியும், சாவி கொடுத்தாங்க. சரி தோணுது, ஏதாவது இருந்தால் சாப்பிடுவையா, இல்லாட்டி நானே ஏதாவது சமைச்சிடுறேன், நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க பாட்டி.
போய் பார்த்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான். இவ்வளோ தண்டி குண்டாஞ்சட்டியில் ஒரு சோறு, கொஞ்சம் சாதம் இருக்குது, ஒரு சாம்பார் வச்சுருக்காங்க, ஒரு ரசம் வச்சுருக்காங்க. அந்த சாப்பாடை ஒரு ஆள், நமக்கு பெண்ணி மாதிரி ஆளுக்குன்னா அது மாதிரி 4 சட்டி வேணும். ராஜானா அதே மாதிரி 4 வேணும். பா அபினா ஒன்று போதும்ல, அபினா ஒன்று போதும், ஒன்று போதும்லடா, போதும். இப்போ அங்கே வந்திருக்கவெல்லாம் பெண்ணியாவே வந்திருந்தான். என்ன செய்யலாம்? மீட்டிங்க்கு போக முடியாது, சமைச்சு சாப்பிட்டுட்டுலாம் போனால் எங்கே போக முடியாது, மீட்டிங் போக முடியாது. ஆண்டவரே என்ன செய்யணும்? அந்த பாட்டி சொன்னாங்க, ஐயா நீங்கள் தீர்க்கதரிசி தானே, ஒரு ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் இதே சாப்பிடுவோம் போதும் அப்படின்னாங்க. அவங்க பிசைஞ்சு கொடுத்தா கூட ஒரு உருண்டை வாய்க்கு வராது. சரின்னு ஆண்டவரே 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர் கொடுத்தவரே, இந்த சாப்பாடு ஆசீர்வதியும், எல்லா ஏழைகளையும் நினைத்தரலும். நான் எப்போ அந்த ஜெபம் தான் பண்ணுவேன். உண்டு உமக்கென்று சாட்சியாய் வாழ கிருபை செய்யும். ஜெபம் முடிச்சிட்டேன். சாப்பாடை எடுக்கிறாங்க, எடுத்து தட்டில் வைக்கிறாங்க, குழம்போ ஊற்றுனாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் வாங்கிக்காங்க சாதம், கொஞ்சம் வாங்கிக்காங்க. அவங்களுக்கும் தெரியலை, ஒரு இவ்வளோ தண்டி சின்ன பாத்திரம் தான், 1/4 படி அரிசி அது பிடிக்கும். எடுத்து வச்சாங்க. எல்லாரும் சாப்பிட்டு ரசமும் சாதமும் சாப்பிட்டுட்டு, இன்னும் சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. வேண்டாம். சரி பரவாயில்ல, அவளுக்கும் அவனுக்கு வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க, நம்ம கிளம்பலாமான்னு பார்த்தாங்க. எனக்கு என்ன செய்யணும் தெரியல, அது அற்புதமா தெரியல. எப்படிமா இவ்வளவு சாப்பாடு உள்ளையா? அவன் நிறைய போட்டு ஆக்கியிருக்கா, குக்கர்ல வச்சிருப்பா போலுக்கா, அது கட்டியா உள்ள இருந்துச்சுன்னு. எனக்கு தெரியும், கட்டியா இருந்ததல்ல, கர்த்தரால் வந்தது, கைகளை தட்டி. உங்க வீட்டுக்கும் அப்படி நடக்கும். அற்புதங்களை செய்கிற சக்தி, அற்புதங்களை செய்கிற ஆற்றல். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையில் 35 ஆண்டு ஊழியங்களிலே இந்த அற்புதங்களை செய்கிற சக்தியை கர்த்தனுக்கு கொடுத்து எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். நேற்று திடீரென்று பென்னி சொன்னா, இது சவுண்டு வருதுன்னு. நம்ம ஜென்ரேட்டர் வந்து பழைய ஜெனரேட்டர், அதை சச்சிதானந்தன் என் அன்பு மகன் ஒருவன் காணிக்கையாக இந்த ஊழியத்துக்கு வாங்கி கொடுத்தார், காணிக்கையாக கொடுத்தார். அந்த ஜெனரேட்டர் பார்த்தா அது ஊரையே கூப்பிடும், சவுண்டு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் டிஸ்டர்ப், நமக்கும் டிஸ்டர்ப். ஓப்பனில் வச்சோம்னா மீட்டிங் நடத்த கஷ்டம். ஒரு புது ஜெனரேட்டர் வாங்கி, வேற ஜெனரேட்டர் வாங்கணும்னு செகண்ட்ஸில் பார்த்தோம். உடனே ஒருத்தர் சொன்னார், என்னண்ணே கர்த்தருடைய ஊழியத்துக்கு போய் செகண்ட்ஸ்லன்னு. ஏற்கனவே ஜெனரேட்டருக்காக பல மக்கள் காணிக்க கொடுத்தாங்க. அந்த ஒரு தொகை 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணேன். ஒரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க, அண்ணே என்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குண்ணே, என்கிட்ட சும்மா தான் இருக்கு, வாங்கிக்கங்க, நீங்க எப்பனாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு திருப்பி தாங்கன்னு. அந்த தைரியத்தில் அவங்ககிட்ட அப்ப சொன்ன, வேண்டாம் நீங்களே கஷ்டப்படுறீங்க, வேண்டாம் அப்படின்ட்டேன். சரி, நேற்று போய் அந்த சிஸ்டர்கிட்ட அந்த காசை போய் வேண்டாடா, அவங்க சொன்னா, அண்ணன் வேண்டான்னு சொன்னதுனால என்னுடைய சகோதரனுக்கு கொடுத்துட்டேன் நகையை திருப்பதுக்குன்னாங்க. இங்கே நான் எல்லாம் கொட்டேஷன்லாம் வாங்கி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி திங்கக்கிழமை ஜெனரேட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். நேற்று ஜெபம் பண்ணினேன் பாருங்க. காலையில் ஒரு ஜெபம் 10 நிமிஷத்தை கர்த்தர் எப்படியாவது அதில் போடலாம், பேங்க்கில் ஒரு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது செய்யலாம் அப்படின்னு இருந்தேன். அந்த எதிர்பார்த்த தொகைக்கு பக்கத்தில் ஒரே ஒரு காணிக்கை வந்துச்சு, முடிஞ்சு. கைகளை 10 நிமிஷத்தில் கைகளை தட்டி. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவரை நம்புறதுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, அற்புதங்களை செய்கிற சக்தி, வானத்தை நிறுத்துவது அடைப்பது. 1989 வருஷத்தில் திருவனந்தபுரம் மாவட்டம் கேரளாவில் பொன்முடி என்ற ஒரு மலை பிராந்தியம் உண்டு. அங்கே மெர்ச்சிஸ்டன் என்று ஒரு தேயிலை தோட்டம். அங்கே என்னுடைய நண்பர் அங்கே ஆபீசராக வேலை பார்த்தார், விஜயன் என்று என் நண்பர். அவர் மூலமாக தென்னிந்திய திருச்சபை CSI திருச்சபையின் மூலமாக கூட்டம் ஒன்றை 89 நடத்தினார்கள். 86 89 சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, நடத்தினார்கள். நான் தான் பேச்சாளன். அந்த கூட்டத்துக்கு தான் முதல் என் பெயரை போட்டு வால் போஸ்டர் அடிச்சாங்க. அந்த வால் போஸ்டர் இன்னைக்கு சாட்சிக்கு வச்சிருக்கேன். லித்தோ பிரஸ்ல வால் போஸ்டர் தெரியுமா?
ஒரு 2க்கு 1 இருக்கும், இவ்வளவுதான். ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி இவ்வளவுதான் அந்த வால் போஸ்டரு. அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு வால் போஸ்டர். அதை பார்த்து சந்தோஷப்பட்டேன். சகோதரர் டென்சிங் டேனியல் கேரளா, அப்போ நான் கேரளாவில் இருந்தேன். அப்படின்னா இயேசு மறவார் போட்டிருந்தாங்க. ஐயோ, நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எனக்கெல்லாம் வால் போஸ்ட் அடிச்செல்லாம் கூட்டம் நடத்தி வைக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கூட்டத்துக்கு போயாச்சு. அங்கே பயங்கரமான மக்கள், எஸ்டேட் மக்கள், கீழே உள்ளவங்க, நல்ல கூட்டம் மலையில். இப்போ போய் அவ்வளோ நேரம் ஒர்ஷிப் எல்லாம் நடந்துச்சு, பாட்டெல்லாம் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சகோதரர் டென்சிங் டேனியல் கர்த்தருடைய செய்தி கொடுப்பானாங்க. நான் போய் நின்று மேடைக்கு தகரம் போட்டிருந்தாங்க, டின் சீட்ஸ், கூரை. போய் இப்படி நின்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தட 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 தடன்னு ஒரு சவுண்ட் கிடைச்சு. என்னன்னு கேட்டா, இந்த சோடியம் வேப்பர் இல்லாமல் அந்த குக்கையெல்லாம் போட்டிருக்காங்க. வானத்திலிருந்து தண்ணியை குடங்குடமா கொட்டினது மாதிரி மழை பெய்யுது. நம்ம தகரத்தின் மேலும் நம்ம கிரவுண்ட்லயே துளி உழுகுது. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆண்டவரே, மக்கள் எல்லாம் அப்படி எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நான் ஒரே ஒரு ஆண்டவரே, மொத வால் போஸ்டர்லாம் அடிச்சு என்னையும் ஒரு ஊழியனா மதிச்சு கூட்டத்தை நடத்திருக்காங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தோன்னு ஒரு பாட்டு பாடினேன். உள்ளம் முருகி கனியாதா, உணர்வு தூய்மை அடையாதா, வெள்ளம் போன்ற உமதன்பில் விரைந்த உரைதல் என்னாளோ, உள்ள ஒளியே வாராயோ பாடி பாடி 4 வரை முடிச்சேன். சட்டன் அந்த சத்தம் நின்றுச்சு. சத்தம் நின்றுச்சு. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தொப்பு தப்பா நனைஞ்சுக்கிட்டு ஜன கூட்டம் இந்த கிரவுண்டுக்குள்ள ஓடி ஓடி வராங்க. ஓப்பன் கிரவுண்டு. நான் பார்க்கிறேன், வெளியெல்லாம் லைட் போட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த கிரவுண்டுக்கு வெளியே மழை கொட்டுன்னு கொட்டி அடிக்குது. கிரவுண்ட்ல ஒரு சொட்டு தண்ணி விடல. கைகளை நாங்கள் கூட்டம் முடியும் வரை அங்க மழை பெய்து கொண்டே இருக்கிறது. என் கண்களை என்னாலே நம்ப முடியல. ஏன்னா சின்ன பையன், எப்படி ஆண்டவரே இது சாத்தியம்? ஒருத்தரை கேட்டேன், அது அந்த இடத்துல மட்டும் மழை மேகம் நின்றுக்கும் என்றார். அப்படித்தானே சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவே களவாடிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, உயிர் தளர்ன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சந்த கூட்டம் இருக்கத்தானே செய்யுது. அது மேகம், அங்க மழை மேகம் நின்றுக்கும். இங்க இந்த கிரவுண்ட்ல மட்டுமாடா மழை மேகம் இல்லை. துமாந்துண்டு கிரவுண்டு, ஒரு 5000 பேர் 6000 பேர் உட்கார இடத்துல மட்டும் மழை பெய்யலைங்க. நனைஞ்சிட்டு கொடையில வந்தது மாதிரி வந்து மக்கள் உள்ளே ஏறுவாங்க. அங்க இருக்கிற வேறவங்களும் கூட கிறிஸ்து அல்லாத கூட மலைக்கு ஒதுங்கிறதுக்காக கிரவுண்டுக்குள்ள ஓடி வராங்க. கிரவுண்ட்ல கூரை இல்லை, ஓபன் கிரவுண்டு. கர்த்தர் மழையை அங்க மட்டும் நிறுத்தினார். ஒன்றில் கிருபையாகவும், மற்றொன்று இந்த பூமிக்கு உபயோகமாகவும், மற்றொன்று தண்டனையாகவும் அவைகளை அவர் வரவிடுகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அற்புதங்கள், அடையாளங்கள், சக்தியை கேளுங்க. அது ஒரு வரம், அற்புதமான வரம். அது இருக்குமானால் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும். உங்களுக்குள் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க முடியும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. சீப்பிடி தம்பி. உள்ளம் ஓரோகே கனியாதா, உணர்வு தூய்மையை அடையாதா, உள்ளம் உருகி கனியாதா, உணர்வு தூய்மை அடையாதா, வெள்ளம் போன்ற உமரண்டு விரும்பி உரைதல் என்னாளோ, விரும்பி உரைதல் என்னாளோ.
கள்ளமான எண்ணங்கள் கழிஞ்சே இன்பம் பெருகவே கள்ளமான எண்ணங்கள் கழிந்தே இன்பம் பெருகவே உள்ளம் தூய்மை ஆகவே உள்ள ஒளியே வாராயோ உள்ள ஒளியே வாராயோ. அதர்மம் ஓடுங்கி போகாதாம் ஆன்மா அன்பில் அமிழ்ந்திடவே அதர்மம் ஓடுங்கி போகாதா ஆன்மா அன்பில் அமிழ்ந்திடவே இதம்மா இங்க வாழவே இதய ஒளியே வாராயோ இதய ஒளியே வாராயோ. இதே பாடலைத்தான் நான் பாடினேன். அற்புதங்களை செய்யும் சக்தி உங்களுக்கு வேண்டும், அது உங்கள் சபைக்கு வேண்டும், ஊழியர்களே உங்களுக்கு வேண்டும். இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. அன்றைக்கு பாகால்களை அழித்து திரும்பும் பொழுது அரசன் பிடிக்க சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசி நேராக கையை நீட்டினான். மரக்கட்டையை போல அரசனுடைய கை மாறிட்டு. எலியா தீர்க்கதரிசியை பாருங்களேன், பலிபீடத்தை செப்பனிட்டு பலிகளை அடுக்கி கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தேவன் என்றால் பாகாலை சேவியுங்கள். எல்லாவற்றையும் செய்து பலிபீடத்தை இஸ்ரவேலில் சிதறி கிடைத்த 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மீது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா. நீங்களும் உங்க சாமியை கூப்பிட்டு பாருங்க. பலிபீடத்தில் பலியின் நெருப்பு வானத்திலிருந்து இறங்கி வந்து உங்கள் பலியை நக்கி போட்டால் நீங்கள் கும்பிடுதான் தெய்வம், இல்லாட்டி நான் சொல்றவர் தான் தெய்வம். கைகளை தட்டி எத்தனை பேருக்கு சவால் விட முடியுது? அழுதுண்டுவாரே. எத்தனை பேருக்கு மற்றவங்கிட்ட சவால் விட்டு கர்த்தர் தேவன் சொல்ல முடியும்? முடியும். இப்பொழுதும் கேளுங்கள், மேலான வரங்களை நாடுங்கள். வரம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி என்னையும் சேர்த்துதான் எப்பொழுதும் பிரசங்கம் பண்றேன், மறந்துடக்கூடாது. கேட்போம். அற்புதங்களை செய்கிற சக்தியை தாரும். எல்லாம் செப்பனிட்டு அவங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, குத்துறாங்க, கேலி பண்றாரு. எவ்வளவு கடுப்பேற்றிருப்பான். உங்க சாமி தூங்கிட்டு இருப்பாரு, உங்க தெய்வம் எங்கேயாவது மலைக்கு போயிருப்பாரு, கூப்பிடுங்க. கத்தையெல்லாம் வெட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணாங்க, ஒன்றும் நடக்கல. சரி, அடுத்த சாய்ஸ், அவங்க டைம் முடிஞ்சு போச்சு, அடுத்து நீ செய்யணும். இப்போதான் எலியா செய்கிறான். 12 கற்களை எடுத்து பலிபீட உடைந்து கிடந்த பலிபீடம். இன்னைக்கு சபைகள்லாம் உடைஞ்சு கிடக்கு. நான் அந்த சபை, இந்த சபை, நாங்கள் பெரிய சபை, நீங்கள் சின்ன சபை, நாங்கள் ஆவிக்குரிய சபை, நாங்கள் தான் பொண்டாட்டி, நாங்கள் தான் மணவாட்டி, நாங்கள் தான் மணவாட்டி, நீங்கள்லாம் பிற வேற டேஷா. நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், நாம தான் இயேசுநாதர்கிட்ட போவோம், நாங்கள் சீயோன் மலைக்கு, நீ மலைக்கு போ, நாங்கள் இயேசுநாதர்கிட்ட போகிறோம். நாங்கள் கல்யாணம் முடிக்காதவங்க, நாங்கள் கல்யாணம் முடித்தவங்க, நாங்கள் டெடிக்கேஷன், நாங்கள் நகை போட்டவங்க, நாங்கள் நகை போடாதவங்க, நாங்கள் ஒர்ஷிப் பண்ணுறவங்க, நாங்கள் சட்டை கழட்டி போட்டு ஆடுறவங்க. நீங்கள் இதோ பழைய காலத்து கர்நாடகம் பழைய எழுத்து போச்சுண்டு முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க பழைய காலத்து ஆட்கள்.
என்னடா இது? சபைகளை கூறு போட்டு விற்கும் காலகட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் நமக்குள்ள தூஷிக்கப்பட்டு நம் மூலமாக மற்றவர்களுக்கு மத்தியில் தூஷிக்கப்படுகிறது. எல்லா சபைகளும் இணைய வேண்டும். நான் சொல்லுவேன், எப்படி ஒரு சபை இருக்க வேண்டும் என்று அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, கத்தோலிக்கருடைய பக்தி காத்தால 4 மணிக்கு நின்றுட்டு முழங்கால் போட்டு ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தாங்க. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜெபம், அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபம். நான் 2 மணி நேரம் 21 தடவை 51 தடவை 101 தடவை ஜெபமாலை உருட்டிட்டு சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி பக்தியாக இருக்க முடியாது. அத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு பாவ கர்மம் தீரன்னு எந்திரிச்சு வந்துருவாங்க. கத்தோலிக்கருடைய பக்தி, புராட்டஸ்டன்ட், சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் ஆர்டரா இருக்கும். பார்த்துக்கோங்க, அழகா இருக்கும். சர்வீஸ் நடக்கும்போது அழகா இருக்கும், ஆர்டர் இருக்கும். சர்வீஸில் ஆர்டர் இருக்கும், வாழ்க்கையில் ஆர்டர் இருக்காது. அவனுக்கு சர்ச்சுக்குள்ளே பக்தி இருக்கும், வாழ்க்கையிலே பக்திமானா நடந்து கொள்ள மாட்டான். 3வது ஒன்று பிரதர் அண்ட் மிஷன். அவங்க வேத மாணாக்கர்கள், அவர்களைப் போல வேதத்தை அலசி ஆராய்வர்கள் பார்த்ததில்லை. பேப்டிஸ்ட் பிரதரன் அவங்களாம் ஒரு டாக்டர். அவங்களுடைய அன்பு கனிகள் நிறைந்த வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பா இருப்பாங்க. மற்றொரு மனசுனோக கூட பேச மாட்டாங்க. கனிகள். கத்தோலிக்கர் பக்தி, புராட்டஸ்டன்ட் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், பிரதரனுடைய லவ், அடுத்து பெந்தகாரனுடைய ஜபம். தத்தன் தத்த 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 தத்தம்பான். அந்நிய பாஷை 1/2 மணி நேரம் பேசுவான், 1 மணி நேரம் பேசுவான், ஆடுவான் பாடுவான், உடம்ப குலுக்குவான், அப்படிப்பா கர்த்தர் வந்துட்டார் என்னமா சொல்லுவான். ஜபம் சத்தம் எடுக்கிற வெங்கல மாதிரி இருப்பான். அன்பு இருக்காது, ஒன்று இருக்காது. ஒரு சபை சேராது. இது எல்லாம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய தந்திரம் எல்லாரையும் பிரித்து போட்டான். பார்த்துக்கங்க. நான் சொல்லுவேன், கத்தோலிக்கரோட பக்தி, புராட்டஸ்டன்டுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், ஆர்டர் ஆஃப் ஆராதனை, ஒழுங்கான சபை நடத்துதல், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், பிரதனுடைய லவ், பெந்தகோஸ்தனுடைய ஜபம், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஒரு சபை எப்படி இருக்குன்னு என் கற்பனை. என்னைக்கு வருமோ தெரியாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய சபையிலே நாம் ஆண்டவருடைய ஆராதனை என்பதும் கர்த்தரை துதிப்பது என்பதும் ஏதோ மற்ற மதத்தில் செய்கிற போற வழிபாடு அல்ல. வாழ்ந்து காண்பித்து அந்த இறைவனை, நமக்கு சுவாசம் தந்த இறைவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பது, அந்த இறைவனை அந்த ஆலயத்துக்குள்ள வர வைக்கிறது, நம்முடைய சரீரமாக ஆலயத்துக்குள்ள வர வைக்கிறது. பகவான் மேலிருந்து இறங்கி வந்துட்டார் வச்சுக்கோங்களேன். மனுஷனுக்கு வரங்களை தருகிறவர் என்று அவருக்கு ஒரு பேர் இருக்கு. கைகளை தட்டி மனுஷனுக்கு வரங்களை தருகிறவர். கைகளை தட்டி மனுஷனுக்கு என்ன தர்றாரா? வரங்களை தருகிறவர். அப்போ உங்க பாஸ்டர், நான் பேசங்கிற எல்லாரும் தேவனால் வரங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் என்னுடைய விருப்பம். கைகளை தட்டி. மற்றவங்க எவனுமே எதிர்த்து நிற்க முடியாதுயா. என்னை நீதிமானாக்கிற தேவன் பட்சத்தில் இருக்கிற என் சமீபமாக இருக்கிறாய். யார் எனக்கு எதிராளி? அவன் இடத்தில் வரட்டும். ஏகமா நிற்போம், ஒண்டிக்கொண்டியா நிற்போம். மோதி பாடுறா மாப்பிள்ள. ஏன்னா என்னோட யார் இருக்கா? மகா பெரிய தெய்வம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார். இப்ப தீர்க்கதரிசி என்ன செய்தார்? இல்லையா? 12 சிதறி கிடந்த இப்ப சிதறி கிடக்குது. பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், கத்தோலிக், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை. அவங்க எழுதின சட்டத்தின்படி அவங்க விருப்பத்தில். பெந்தகோஸ்தில் கணக்கே கிடையாது. பைபிளில் எத்தனை வார்த்தையோ அத்தனை வார்த்தைக்கு சபை. நல்லது, சபைகள் பெருகட்டு என்பது என்னுடைய ஜெபம். ஆனால் சபை சத்தியத்தின்படி இருக்க வேண்டும் என்பது தான் சத்தியம். கைகளை தட்டி, அதான் உண்மை. வேதத்தின் சத்தியத்தை மட்டும்தான் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆன்மீகம்னால இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது. நமக்கு ஒரு பேருக்கு பரதேசின்னு பேரு. பரதேசி பைய அப்படின்னா என்ன? ஒண்ணுமில்லாத பாப்பரு, பரதேசி, சன்னியாசி, சண்டாளன். எனவே தான் நம்ம இந்தியா கர்நாடிக் சங்கீதத்துக்குள்ள, கர்நாடக மியூசிக் இருக்குல்ல, கர்நாடிக் சங்கீதம், இந்த சங்கீதத்துக்கு கூட ஒரு ராகங்கள் உண்டு. ஒவ்வொரு ராகத்தையும் எந்த நேரத்தில் பாட வேண்டும் என்று பெரியவர்கள் தியாகராஜ சுவாமிகள், தியாகராஜ கீர்த்தனை, பாபநாச சிவன்,
இப்படி பெரிய பெரிய மேதைகள், இசை மேதைகள் கீர்த்தனைகள் எழுதும் பொழுது எந்த நேரம் எந்த ராகத்தில் எப்படி பாட வேண்டும்ன்றாங்க. அப்படி தான் நம்ம சங்கீதம் 150 மிக்தாயிம் என்ற சங்கீதத்தில் என்ன, மிக்தாயிம் என்ற ராகத்தில் வாத்தியத்தில் ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், லியாஸ்கர் என்ற சங்கீதம் இந்த வாத்தியத்தில் இந்த சுரமண்டலத்தில் வாசிக்க நம்ம சங்கீதத்தில் ராகம் தாளம் மியூசிக் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும் எழுதியிருக்கு. துக்கமாக இருந்த பொழுது தாவீது பாடிய சங்கீதம், சந்தோஷமாக இருந்த பொழுது பாடின, அப்போ சந்தோஷத்துக்கு ஒரு ராகம், துக்கத்துக்கு ஒரு ராகம். இப்போ கர்நாடக மியூசிக்கில் கூட ராகங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில் பாடக்கூடிய ராகம். முகாரின்னா துக்கம், பூபாலம்னா காத்தால் எழுந்துறது, தூங்குறதுக்கு நீலாம்பரி, சண்டைக்கு போகணும் கம்பீர நாட்டை, தத்தா ததா 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 அப்படி உற்சாகம் வந்துடும். பார்த்துங்க, ட்ரம்பட் வாசிக்கிறியோ இல்லையோ, இல்லை என்சிசிலையும் பட்டாளத்திலையும் வாசிப்பே இல்லை, அது என்ன 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 டின்னு சொல்லு பாப்பா, வாயில் சொல்லு, எப்படி வாசிப்பீங்க இந்த மார்ச் பண்ணும்போது? அவன் கம்பீர நாட்டையா வாசிக்க போகிறான்? என்சிசியில் தானே இருந்த, அவ்வளோ நேரம் திட்டு வாங்கிட்டு போனல, வாசி சொல்லு, நீ மியூசிஷியன் தானே, சொல்லு என்ன வாசிப்பாங்க? பப்பர் 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 அப்படி வாசிப்பாங்களா? பாரு, எனக்கு தெரியுது உனக்கு தெரியல. இப்போ யுத்தத்துக்கு போகும்போதும் அந்த காலத்தில் கம்பீர நாட்டை வாசிப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு மியூசிக் வச்சா வீரம் வரும், பார்த்துக்கங்க, வீரம் வரும். அப்போ யுத்தத்துக்கு கம்பீர நாட்டை, காத்தால் எழுந்தும்போது பூவாளம், தூங்கும்போது நீலாம்பரி, துக்கத்துக்கு முகாரி. அதே மாதிரி சாமியை பாடுறதுக்கு என்ன தெரியுமா? காம்போதி. காம்போதி பையனா என்னது? பிச்சைக்காரன் அர்த்தம். ஐயா தாயே அம்மா அப்படின்னு பார்த்தீங்களா? அதான் வேதனா சாஸ்திர ஐயா உமதருள் பூரி நீ பண்ணறா, அந்த காம்போதி கெஞ்சிறது. பகவானை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது இடுப்பாட்டிக்கிட்டு சட்டை கழட்டி போட்டு தெய்வத்தை நோக்கி கண்ணீர் சிந்து, உள்ள முருகி கண்ணீர் சிந்து கையேந்தி கெஞ்சிறது, கைகளை தட்டி நடுக்கச்சோடு ஒரு ஆராதனை. காம்போதி, தன்யாசி, சங்கராபரணம் இறைவனை பாடுவதற்கென்று நம்முடைய இந்திய சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வத்தை தொழுது கொள்வதற்குன்னு ஒரு ஆர்டர். அம்மாவை அம்மா அம்மான்னு பாசத்தோடு கூப்பிடணும், பொண்டாட்டியை வேற மாதிரி கூப்பிடணும். அம்மாவை என் பொண்டாட்டி ஒரே மாதிரி கூப்பிட முடியுமா? ஏய் அப்படின்னு அம்மாவை கூப்பிடுவியா? செருப்பை கொண்டு அடிப்பா. அம்மா அப்படின்னாலே என் செல்லமான என்னையாம்பாங்க. இவன் அம்மா அம்மா அப்படிங்கிறான். ஐயா அப்படிங்கிற ஜீசஸ் அப்படின்றான் பாருங்க. வாயில் ஆசிட்டு திறந்துட்டு ஊற்றி விட்டுருணும், பார்த்துக்கோங்க. தெய்வம் தெய்வம்டா. அப்பானா அப்பாவுக்கு ஒரு மரியாதை உண்டு. அவர் ஃப்ரெண்டுன்னு அவர் சொன்னார், அவர் சொல்ல நல்லது. நீ ஃப்ரெண்டு மேலே டீட் பண்ணாத, உன் கஞ்சா குடி ஃப்ரெண்ட் இல்லை அவர், உன் பொம்பளை பறிக்கு ஃப்ரெண்ட் இல்லை இயேசுநாதர். கண்ட இடத்துல சுத்திட்டு வந்து பரிசுத்த குலைச்சலோடு அருவருப்பான காரியத்தை செய்யல அவர். ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், கைகளை தட்டி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சைனாவில் ஒரு பழமொழி உண்டு, நண்பன் யார் என்று எனக்கு சொல், உன்னை பற்றி நான் சொல்வேன். பன்றியோடு சேர்ந்தா கன்றும் டேஸ் தின்னுமா. போலீஸ்காரன் கூட பிடிக்கும் போது உன்னிட்ட ரகசியம் விரட்டி யார் போய் பிடிப்பான்? அவன்கிட்ட தான் ரகசியம் உண்டு. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், என் சிநேகிதர்களாகிய உங்களுக்கு என் ரகசியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயந்தவிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. கையை தட்டுங்களேன். கர்த்தருக்கு பயந்தவிடத்தில் ரகசியம் இருக்கிறது. தேவனுடைய ரகசியம் பெற்றுக் கொண்டவர்கள் தேவனுடைய மனிதர்கள். கைகளை தட்டி. இப்போ எலியா என்ன செய்யறான்? பலிபீடத்தை சரி பண்ணிட்டு காளையெல்லாம் வெட்டி வச்சுட்டு சுத்திலும் வாய்க்கா வெட்டுறான். இதுதான் எனக்கு பயங்கரமானது. அதாவது விளம்பரத்தை பொய்யா செய்ய விரும்பல, ஆண்டவருக்கு விளம்பரம் தேட விரும்பல, அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் என்று நிரூபிக்கிறான். என்ன சேலஞ்சு பாருங்க. இப்போ தண்ணியை குடமா காலை மேலே ஊற்றுறான், விறகு மேலே ஊற்றுறான். எதுக்கு மேலே? அந்த வாய்க்கால் நிறைஞ்சு வடியும் தட்டியா ஊற்றிச்சான். இவ்வளோ ஊற்றினா என்னத்துக்கு? 2 தடவை ஊற்றினான். ஊற்றிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னை பார்த்துட்டு இருக்கிறவங்ககிட்ட கேட்குறேன், தண்ணீர் தீயை அணைக்குமோ, தீ தண்ணீரை அணைக்குமோ? தண்ணீர் தான் தீயை அணைக்கும். இங்கே தண்ணீரை ஊற்றிட்டா
பலிலையும் தண்ணீரை ஊற்றிட்டான், 2 தடவை ஊற்றிட்டு ஒரு ஜபம் பண்ணனான் பாருங்க. அது டாப் மோஸ்ட் பிரேயர். நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நம்முடைய தேவன் சும்மா கூப்பிடல, அவன் டைட்டில் கொடுத்துட்டான். யாரை கூப்பிடான்னு நமக்கு தெரிஞ்சு. யாருடைய தேவனான்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்ற தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். நிறுத்துங்க. நீர் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், இதையெல்லாம் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். அதாவது நீர் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், இந்த காரியத்தை என் சுயசித்தத்தின்படி செய்யல, உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று விளங்க பண்ணும்படியும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கும் என்னை கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணினான். கைகளை தட்டி இவன் சுயசித்தத்துக்கு செஞ்சுக்கிட்டு பாதிலேயே பில்டிங் ஸ்டாப்பு. எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு வள்ளுவன் சொல். ஒரு காரியத்தை செல்லும் முன் அதுக்கு செய்ய முடியுமா, பொருளாதாரம் இருக்கா, பணம் இருக்கா, கட்டடம் கட்டுறதுக்கு போதுமான பணம் இருக்கா, எதிரியோட சண்டை போடுறமே அவன் பேக்ரவுண்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடா மடப்பையிலன்றார். ஒருவன் கட்டடம் கட்டுமன் செல்லும் செலவை கணக்கு பார்க்க மாட்டானோ, அதை வைத்துத்தான் திருவள்ளுவர் எழுதுறார். ஒருவன் யுத்தத்துக்கு போகுமன் எதிரியின் பலம் என்று அறியாமல் போவானோ, அவன்கிட்ட காலாட்கள் எப்படி, பீரங்கி எப்படி, ஹைட்ரஜன் பாம்பு எப்படி, எத்தனை விமானப்படை, எத்தனை பயோவாருக்கு ஏதாவது கமிஷன் வச்சுருக்காங்க, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தானே போவான். முட்டா பையன் மாதிரி போகக்கூடாது. இங்கே தீர்க்கதரிசி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சொல்கிறாரு, நீர் தேவன், நான் வேலைக்காரன், இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி தான் செய்தேன். அங்கே தாங்க ஸ்பெசிபிக் பாயிண்ட். கைகளை தட்டுங்க. அற்புதங்கள் உங்கள் மேல் நடக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்தின்படியே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படியும் செய்ய வேண்டும். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் விளம்பர பிரியா இருக்கக்கூடாது, பிராண்டட் வேண்டாம். தேவ கிருபை விளங்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஊழியத்தின் மூலமாக விளங்கட்டும். இதையெல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று ஜெபம் செய்தான். இப்பொழுது பரலோகத்தில் இந்த அக்கினி புறப்பட்டு வந்து பலியை மட்டுமல்ல, அந்த சுற்றி வாய்க்கால் இந்த தண்ணீரை நக்கி போட்டது எழுதியிருக்கும். தமிழில் வசனம் அந்த வாசிச்சு மெய் சிலித்து போனேன். தண்ணி வற்றி போயிட்டு தானே எழுதணும். நக்கி போட்டது அப்படின்னா வற்றி போயினா பூமி இழுத்துருச்சுன்னு அர்த்தம். நக்கி போட்டதுன்னா மேலே மாடு ஆடு தண்ணி குடிக்கிறது மாதிரி அக்னி நாக்கு அந்த தண்ணியை சுழட்டி எடுத்துருச்சான் மேலே. ஒரு அல்லேலுயா சொல்லுங்களேன். என்னங்க தெய்வம், நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவர், கைத்தட்டு கொடுங்களேன். நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? நம்முடைய தெய்வம் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்கள் அடையாளங்கள் அக்கினி வந்து பட்சித்தது. ஜனங்களெல்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முழக்கப்பட ஆரம்பித்தார்கள். உங்கள் ஊழியத்தின் மூலம், உங்கள் சபையின் மூலம், உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் தேவன் என்று நிரூபிக்கும்படி அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய சக்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி ஊழியம் செய்யுங்கள். இந்த வரங்களுக்காய் காத்திருங்கள். பரலோக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன், சாது கொச்சி குஞ்சு உபதேசி என்று கேரளாவில் ஒரு பிரசித்தி பெற்ற தேவ மனிதன் இருந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பே. 4 அடி உயரம், என்ன மாதிரி கோட்டு சூட்டெல்லாம் பந்தாலாம் கிடையாது. ஒரு 4 முழ வேட்டி, ஒரு சிப்பா, ஒரு காலம் கூட, வற்று மேல் தண்ணி தலை, அதை சுற்றி ஒட்ட வெட்டியிருப்பார். ஒரு அழகும் கிடையாது. ஆனால் அவருடைய கூட்டத்துக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள். மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாது சூண்டி காணிச்சால் அவன் ரசிக்கப்பட்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாது கையை நீட்டிட்டா அவன் ரசிக்கப்பட்டுருவான். சாது கையை நீட்டிட்டா அவன் ரசிக்கப்பட்டுட்டான். இப்போ இந்த சாதுவை கொண்டு கர்த்தர் பல அற்புதம் செய்தார். மார்த்தோமா திருச்சபையிலே உபதேசியா இருந்து அவர் ஊழியம் செய்தவர் என்று நினைக்கிறேன். சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். தவறாக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுவீங்க அவர் எந்த சபையில் இருந்தார்னு. പറയണം. മലയാളി സഹോദര സഹോദരന്മാർ പറയണം, സാധുവിൻ്റെ പ്രവർത്തനം ഏത് സഭയോടുകൂടി ഇരുന്ന് എന്ന് എനിക്കൊന്ന് അറിയിക്കണം. മാർത്തോമ എന്ന് പറയുന്നത് തെറ്റാണെങ്കിൽ പൊറുക്കണം, എനിക്ക് അറിയിക്കണം. അപ്പോൾ இவர் போயிட்டுருக்கிறார். ஒரு நாள் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று 20-30 பேலியாள் மக்கள் சேர்ந்து ஒரு யானைக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து, கேரளாவில் யானை இருக்கும்ல, நிறையா யானை இருக்குல்ல, அந்த யானைக்கு சாராயத்தை கொடுத்து
சாது ஆற்ற கடந்து போகிறாரு. சாதுவை கொண்டு மிதித்து கொண்டுறோம்னு யானையை விரட்டி விடுறாங்க. யானை வந்துச்சு. இவர் கொஞ்சம் பசி மயக்கத்தில் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ யானை வந்து தெரியாது, பக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் கூட இருக்காது, வந்துருச்சு. இப்படி நிமிந்து பார்த்தாரு, யானை வேற ஒன்றுமே இவருக்கு தெரியல. உடனே சொன்னார், கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் முட்டு குத்து யானை அப்படின்னாரு. பின்னாடி 20 வாலிபங்க ஓடி வராங்க. யானை உடனே டமக்குன்னு முழங்கால் போட்டு தன் தந்தத்தை மணல்ல பூத்து கொண்டு படுத்துடுச்சு. இவர் ஆத்த கடந்தார், வீட்டுக்கு போனார், சாப்பிட்டார், தூக்கிட்டார். இந்த 20 பேர் யானையை விரட்டினவை யானை பகையில வந்து எழுநேக்க யானை, எழுநேக்க யானை, எழுநேக்க யானை குத்துறான். அது எங்க எழுநேக்க? கட்டளை கொடுத்தது யாரு? கர்த்தர். இப்போ யானை எந்திரிக்காது. 1 நாள் ஆயிடுத்தோ, 2 நாள் ஆயிடுத்தோ, 3 நாள் ஆயிடுச்சு. யானை சாப்பிடாது, சாக போகுது. இவனுங்களும் சாமிக்கு பூஜை பண்ணி பார்த்தாங்க, என்னென்ன பண்ணி பார்த்தாங்க, நடக்கல கதை. அப்போ ஒருத்தர் சொன்னா, அந்த கிறிஸ்தவ ஊழியக்காரன் சாது தான் ஏன் மந்திரம் பண்ணி வாயை கட்டி போட்டான், அவனை போய் கேட்போம். ஒன்று சொன்னாங்க, சாது எங்க யானையை வந்து வாயை கட்டிட்டேரு, அவுத்து விடணும். இல்லையா, எனக்கு அப்படி இல்லை, சக்தி இல்லையா, என் சாமி பேரை சொன்னேன், நான் வணங்குனேன், என்ற தெய்வத்தின் நாமம் പറഞ്ഞു, നാമം ചൊല്ലി എന്നെ ദൈവം നിങ്ങളുടെ ആനയുടെ അപകടത്തിൽ നിന്നെ രക്ഷിച്ചു. என் தேவனுடைய பெயரை சொன்னேன், என் தேவன் உங்களுடைய யானையால வர்ற ஆபத்து தாப்பிச்சா, அதான் எனக்கு தெரியும், வேற தெரியாது. இல்ல அப்ப சொன்னாங்க, சரி நீங்க சொல்றதை நான் வேணா ஏத்துக்கிறேன், நீங்க போய் நீங்கெல்லாம் நம்புற நம்பிக்கையை சொல்லி யானை எழுப்பிருங்க. அப்படி எந்திரிச்சிருச்சுன்னா நான் உங்க பக்கம் வந்துடுறேன், இல்லாட்டி வாங்க பார்த்துக்கலாம், இல்லாட்டி நான் என் தேவனுடைய நாமத்தை சொல்லி அதை எழுப்புகிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். சரின்னு சவால் போட்டு 20 வாலிபன் போனாங்க, பூஜை செஞ்சாங்க, கர்மம் செஞ்சாங்க. எலியாவுடைய பகல் தீர்க்கதை செய்வ மேலே கீழே வெட்டி கொண்டார்கள், கூச்சல் போட்டார்கள். யானை எழுந்த பாடில்ல, யானை எழுந்த பாடில்ல, சாக போகுது. 3 நாள் முடிஞ்சு சோர்ந்து போயிட்டாங்க. ஐயோ சாதுட்டு போய் மன்னிப்பு கேட்டுருவோம். ஓடி வந்தாங்க. சாது நாங்களோட வந்து பொறுக்கணும், அது வாயில்லா ஜீவன், எங்களை மன்னிச்சுக்கங்க, அது வாயில்லா ஜீவன், கொஞ்சம் எழுப்பிடுங்க. இப்ப நீங்க உங்க நம்பிக்கையில தோற்று போன என்று ஒத்துக்கொள்கிறா? ஆமா தோற்று போயிட்டோம். அப்ப இயேசுவை நம்புறீங்களா? என்னுடைய சாமியுடைய நாமம் சொல்லி நான் அந்த யானை கீழே விழுந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும், அந்த தெய்வத்தினுடைய பேரை நம்புறீங்களா? அவர் தெய்வம் என்று நம்புறீங்களா? ஆமா சாது, அப்படின்னா நான் வர வேண்டாம், நீங்களே போய் சொல்லுங்க. இந்த 20 வாலிபன் திரும்பி வந்தாங்க. கர்த்தாவாகிய இயேசுவின் நாமத்தில் எழுநேக்க யானை அப்படின்னாங்க. யானை எந்திரிச்சிருச்சு, தண்ணி குடிச்சிருச்சு, சாப்பாடு சாப்பிட்டுருச்சு. 20 பேருக்கு அந்த ஆற்றுல ஞானஸ்தானம். சொல்ல கேட்ட வார்த்தை. சாதாரண ஒரு காலங்கோடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு உபதேசி, பட்டினி கிடந்தவர், அட்ராக்ஷன் இல்லாதவர், படிப்பு இல்லாதவர், எங்களை மாதிரி கோட்டு சுட்டு போடாதவருங்க. அவருடைய ஞாபகார்த்தமாக தான் நினைக்கிறேன் மாராமன் கன்வென்ஷன் என்று கேரளாவில் நடத்துவார்கள். ஆற்றிலே ஸ்டேஜ் போட்டு இப்பவும் நடக்கும். வருஷம் மார்த்தோமா திருச்சபையால் நடத்தப்படும் ஒரு மாபெரும் கன்வென்ஷன். அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற சக்தி உங்களுக்கு மட்டும் அது இருக்குமானால் எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். கிறிஸ்தவ வாழ்க்கை லோகத்தின் தாங்குகள் நீங்கி போயிடும்போல், ராஜாக்கள் நேதாக்கள் தள்ளிக்களையும்போல், லோகத்தின் தாங்குகள் நீங்கி போயிடும்போல், லோகக்காரெல்லாரும் கைவோடிடும்போல், சொந்த சகோதரன் தள்ளிக்களையும்போல், சொந்த சகோதரன் தள்ளிக்களையும்போல், தெய்வமன் கூட்டாளியானே, யோசிப்பின் தெய்வமன் கூட்டாளியானே. கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம், கர்த்தாவின் കുഞ്ഞുങ്ങൾ ആനന്ദദായകം.
അന്ധകാരം ഭൂവിൽ വ്യാപരിച്ചിടുമ്പോൾ, രാജാക്കൾ നേതാക്കൾ ശത്രുക്കളാകുമ്പോൾ, അന്ധകാരം ഭൂവിൽ വ്യാപരിച്ചിടുമ്പോൾ, രാജാക്കൾ നേതാക്കൾ ശത്രുക്കളാകുമ്പോൾ, സ്വന്തം സഹോദരൻ നീരയിലും അഗ്നികുണ്ഡത്തിലും സിംഹക്കുഴിയിലും ദാനിയേലിൻ ദൈവമൻ കൂട്ടാളിയാണേ, ദാനിയേലിൻ ദൈവമൻ കൂട്ടാളിയാണേ. ക്രിസ്തീയ ജീവിതം സൗഭാഗ്യ ജീവിതം, കർത്താവിൻ കുഞ്ഞുങ്ങൾ ആനന്ദദായകം. ക്രിസ്തീയ ജീവിതം സൗഭാഗ്യ ജീവിതം, കർത്താവിൻ കുഞ്ഞുങ്ങൾ ആനന്ദദായകം. ഇത്ര നല്ലിടയൻ ഉത്തമ സ്നേഹിതൻ, നീതിമാം രാജാവൻ കൂട്ടാളിയാണേ. ഇത്ര നല്ലിടയൻ ഉത്തമ സ്നേഹിതൻ, നീതിമാൻ രാജാവൻ കൂട്ടാളിയാണേ. എന്തിനു ഭാരങ്ങൾ, എന്തിനു വ്യാകുലം, എന്തിനു ഭാരങ്ങൾ, എന്തിനു വ്യാകുലം, കർത്താവിൻ കുഞ്ഞുങ്ങൾ പാട്ടുകൾ പാടാം, കർത്താവിൻ കുഞ്ഞുങ്ങൾ പാട്ടുകൾ പാടാം. ക്രിസ്തീയ ജീവിതം ജീവിതം, കർത്താവിൻ കുഞ്ഞുങ്ങൾ ആനന്ദദായകം. കൈയടിച്ച് ആ നാൾ കൊണ്ട് കാഹള ശബ്ദങ്ങൾ കേട്ടിടാനേരമായി, കഷ്ടങ്ങൾ ഏറ്റയൻ പ്രിയനെ കാണാനായി. കാഹള ശബ്ദങ്ങൾ കേട്ടിടാനേരമായി, കഷ്ടങ്ങൾ ഏറ്റയൻ പ്രിയനെ കാണാനായി. എന്നു നീ വന്നിടും, എപ്പോൾ നീ വന്നിടും, എന്നു നീ വന്നിടും, എപ്പോൾ നീ വന്നിടും. എത്ര നാൾ നോക്കി ഞാൻ പാർക്കണം പ്രിയനേ, എത്ര നാൾ നോക്കി ഞാൻ പാർക്കണം പ്രിയനേ. ക്രിസ്തീയ ജീവിതം സൗഭാഗ്യ ജീവിതം, കർത്താവിൻ കുഞ്ഞുങ്ങൾ ആനന്ദദായകം. കൈയടിച്ച് ജീവിതം സൗഭാഗ്യ ജീവിതം, കർത്താവിൻ കുഞ്ഞുങ്ങൾ ആനന്ദദായകം. കഷ്ടങ്ങൾ വന്നാലും നഷ്ടങ്ങൾ വന്നാലും, കഷ്ടങ്ങൾ വന്നാലും നഷ്ടങ്ങൾ വന്നാലും, കർത്താവിൻ കുഞ്ഞുങ്ങൾ പാട്ടുകൾ പാടാൻ. ക്രിസ്തേസുദായകൻ കൂട്ടാളിയാണേ, ക്രിസ്തേസുദായകൻ കൂട്ടാളിയാണേ. പ്രതിസന്ധികളും പ്രതികൂലങ്ങളും ശത്രുക്കളാൽ നിങ്ങളെ നെരുക്കി നിങ്ങളെ ശല്യം ചെയ്യുമ്പോൾ, നിങ്ങൾക്ക് അപകടം ഉണ്ടെന്ന് അറിയുമ്പോൾ, കൂരിൽ താഴ്വരയിൽ കൂടെ നടക്കുമ്പോൾ, പ്രതികൂല അവസ്ഥ നിങ്ങളെ കവിഞ്ഞു നിൽക്കുന്നു എന്ന് നിങ്ങൾക്ക് തോന്നിയാൽ, ഒരേ ഒരു വിശ്വാസം നിങ്ങൾക്കുണ്ട്. സർവശക്തനായ ദൈവം എന്നോട് കൂടെ ഇരിക്കുന്നു. അവൻ്റെ നാമം ചൊല്ലി
എൻ്റെ ശത്രുവിനെ ഞാൻ ജയിക്കും. കൈയടിച്ച് ദൈവത്തിൻ്റെ ശക്തി, അസാധ്യമായത് ഒന്നുമില്ല എൻ്റെ ദൈവത്താൽ. നമുക്കും ഏറ്റു പറയാം, നമ്മുടെ ജീവിതത്തിൽ വരുന്ന എല്ലാ പ്രതികൂല അവസ്ഥയിലും നിന്ന് നമ്മളെ വിടുതൽ കൊടുക്കുവാനും വീണ്ടെടുക്കുവാനും നമ്മളെ ഒരിക്കൽ കൂടെ ശത്രുവിൻ്റെ തലയ്ക്ക് മുകളിൽ ഉയർത്തി നിർത്തുവാനും സർവശക്തനായ ദൈവം നിന്റെ അടുക്കിൽ വന്നിട്ടുണ്ട്. നിന്റെ ജീവിതം മാറ്റിമറിക്കുന്ന എല്ലാ തിരമാലകളിലും മാറ്റി നിനക്ക് വേണ്ടി കർത്താവ് ഒരു കതവ് തുറക്കും, ഒരു വാതിൽ തുറക്കും. God open a new door for dear brothers and sisters. He is almighty God. He is living God. உடைய பிரதி உடைய கஷ்ட சூழ்நிலையிலும் மரணங்களின் பள்ளச்சாக்கில் நடந்தாலும் எதிரிகள் உனக்கு எதிரிட்டு வரும்போதும் சஞ்சலங்களும் தவிப்பும் போராட்டம் நிற்கும் பொழுதும் உங்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது தேனீக்களை போல நிற்கும் பொழுதும் உங்களுக்கு ஒரே நம்பிக்கை உண்டு, என்னோடு கூட இருக்கிற தேவன் இருக்கிறார், அவர் பெயரை சொல்லி நான் வெற்றி பெறுவேன். கைகளை தட்டி அற்புதங்களை அடையாளம் சேரும் சக்தி வேண்டும், உங்களுக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டாம். இன்றைக்கு கேளுங்கள், எனக்கு வேண்டும் சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே இந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யும் சக்தி எனக்கு தாரும். இந்த உலகில் உண்மையுள்ளவர் நீர் மட்டும்தான் தேவன், வேறு யாரை நான் நம்புவதில்லை. மற்றவருடைய நம்பிக்கை அவர்கள் சார்ந்தது, அவர்கள் விருப்பம் அப்படியே இருக்கட்டும். என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால் கர்த்தரே தேவன். கைகளை தட்டி நான் உண்மை நம்புவது உண்மை. எனவே தான் பக்தன் சொல்ல, உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒருவனாக ஒரு மதிலையும் தாண்டுவேன். நீரின் பட்சத்தில் இருக்கிறீர், வலது பாரிசத்தை நான் உம்மை வைத்திருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள், தேவனுடைய மகிமை இறங்கும், தேவனுடைய வல்லமை இறங்கும், தேவனுடைய கரம் இறங்கும், தேவனுடைய சக்தி உங்கள் மேல் இறங்கும். ദൈവത്തിന്റെ ശക്തി, പരിശുദ്ധ ആത്മാവിന്റെ ബലം, അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും ചെയ്യുന്ന ശക്തി നിന്റെ മേൽ പകരുവാൻ പോകുന്നു. നിന്നെ നയിക്കുന്ന ദൈവം, നടത്തുന്ന ദൈവം, നിന്നെ പരിപാലിക്കുന്ന ദൈവം, നിന്നെ ശക്തനാക്കുന്ന ദൈവം നിന്നെ തന്റെ പാത്രമായിട്ട്, തന്റെ മിതിവണ്ടിയായിട്ട് ഉപയോഗിക്കാൻ പോകുന്നു. നീ പ്രവാചകൻ തന്നെയാ, നീ ശുശ്രൂഷകൻ തന്നെയാം, നീ പാസ്റ്റർ തന്നെയാം, നീ സൗഖ്യമാക്കുന്ന ശുശ്രൂഷ ചെയ്യുന്ന ദൈവദാസൻ തന്നെയാ. സമ്മതിച്ചു. അത് നടപ്പിക്കുന്നത് നീയല്ല, നിന്നോട് കൂടെ ഇരിക്കുന്ന ദൈവം. കൈയടിച്ച് യഹോവ ദൈവം. ഈ ദൈവത്തിനാൽ അസാധ്യമായ ഒരു കാര്യം ഒന്നുമേ ഇല്ല. എല്ലാം സാധ്യം. தேவனால் எல்லாம் கூடும். கையடிச்சு ஒன்றை மட்டும் தியானித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு இருந்தால், இறைவன் நம்மோடு இருந்தால், இறைவனுடைய சக்தி நம்ம கூட இருக்குமானால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் இந்த உலகத்தை கிடுகிடு என்று நடுங்க வைக்க முடியும். உங்கள் சத்துருக்களை எதிரிட்டு ஓட வைக்க முடியும். ஏழைகளை போஷிக்க முடியும். ஆபத்துக்களை ஈஸியாய் கடக்க, எளிதாய் கடக்க முடியும். உங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு மத்தியிலும் சரி, நீங்கள் விசேஷித்த விதமானவர்கள். ஐயோ, இந்த அற்புதங்களை செய்துவிட்டு இவர்களை பெரிய சக்தி என்று நினைத்த பொழுது பக்தர்கள் ஓலமிட்டு கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடினார்கள். சொன்னார்கள், சுய சக்தியினாலோ சுய பக்தியினாலோ நாங்கள் இதை செய்யவில்லை, நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே இதை செய்தோம். சொல்லி பாருங்களேன் என் உடன் ஊழியர்களே, உண்மை பாஸ்டர்மார்களே, உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும் மனவேதனையோடு இப்பொழுது நடக்கிற தெருக்கூத்துக்களை பார்த்து, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டின ஒரு சில பக்க வழியாய் நுழைந்த பெரு நாய்களுடைய செய்களை பார்த்து மனம் வெந்து வெந்து ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு கண்ணீர் வெடிக்கிற பரிசுத்தவான்களே, பரிசுத்தமான திருச்சபைகளே, ஆவிக்குரிய திருச்சபைகளே, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களோடு ஒருவர் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள கரத்தை உங்கள் நீட்ட போகிறார். அப்பொழுது கோதுமைக்கு முன் பதரை மாத்திரம், சூரியனுக்கு முன் பனி எம்மாத்திரம். உருகி போகும், எல்லாம் உருகி போகும். இதுவரை பேர் ஊர் அட்ரஸ் தெரியாமல் கர்த்தருடைய வார்த்தையே பிடிச்சு, அவருடைய கிருபையே நம்பி
அவர் கொடுத்த வரங்களை வைத்துக்கொண்டு ஐயோ என்னை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டாரா என்று காத்திருக்கிற உங்களை கொண்டு இனி வரும் காரியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபைக்கும் இது கிடைக்கும். உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு இது கிடைக்கும். கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்று பிரதிஷ்டை செய்திருக்கிற உங்களுக்கு இது கிடைக்கும். மேலான வரங்களை நாடுங்கள். அற்புதங்களை அடையாளங்களை சக்தியை ஆண்டவர்களுக்கு கொடுக்கும்படி ஜெபியுங்கள். இது கிடைத்து விட்டால் போதும். உங்கள் ஊழியத்தில் எவனும் உங்களுடைய எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் தேவன் நிரூபிக்க ஒரு பெரிய பலம் இது. அவனுடைய வார்த்தை உண்மை என்று நிரூபிக்க. ஏனென்றால் மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால் அற்புதங்களினால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். கைகளை தட்டி நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் தேவன் என்று நிரூபிப்பதற்காக, அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காக, உங்கள் சபைகளில் நீங்கள் பிரசங்கம் பண்ற கர்த்தருடைய வார்த்தை மெய் என்று இதோ டெமோ அதை கன்ஃபார்ம் பண்ணி காட்டுவதற்காக நீங்கள் பிரசங்கிக்கும் போது இந்த அடையாளங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு அற்புதங்கள் அடையாளம் செய்ய சக்தியை தாரும் சுவாமி, அதை என்னை கொண்டு பயன்படுத்தும். எதற்கு? உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துவதற்கு. எதற்கு? உம்முடைய வார்த்தை உண்மை என்று நான் நிரூபிப்பதற்கு. எதற்கு? ஒரு கூட்ட ஜனத்தை உம்முடைய நித்திய ஜீவனுக்குள் கொண்டு வருவதற்கு அப்பா, வேறொன்றுக்கும் இல்லை. சொல்லி பாருங்கள், கட்டாயம் கொடுப்பார். 35 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் நான் இரவும் பகலும் பல நாட்கள் உபவாசத்தில் நெடு முழங்காலில் நிற்பேன். என் முழங்கால் ரெண்டும் தேய்ந்து விட்டது. கால்களில் 3 ஆபரேஷன். டாக்டர்கள் கால் முழங்காலே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 நிமிடம் என்னை கூட்ட முடிந்து படுக்கையில் செத்த பிணத்தை போல விழுவேன். என்னை தூங்க வைப்பதற்கு என் அன்பு பிள்ளைகள், என் மகன்மார்கள் படுகிற பாடு இருக்கிறதே அவர்களுக்கு சித்திரவதை போல. கொஞ்சம் கையெடுத்துட்டா போதும், எல்லாருக்கும் செகண்டரி ஹார்ட் அப்படின்னு சொல்லி பிளட்டை பம்ப் பண்ணுறது. ஹார்ட்லேருந்து பாதத்துக்கு பம்ப் பண்ணுறது ஹார்ட், பாதத்திலேருந்து ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணி விடுறது செகண்டரி ஹார்ட்லேருந்து கால் பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது எனக்கு காயில் போயிடுச்சு. அப்படின்னா அது செயலிழந்து போச்சு. அதனால கீழே போன ரத்தம் மேலே வராது. அதுக்கு என்ன செய்யணும்? கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் தள்ளி விடுறது? இரவும் பகலும் என் பிள்ளைகள் அந்த காலில் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. 5 நிமிஷம் விட்டால் போச்சு, கால் விண்ணு திரைக்கும். டாக்டர் சொன்னாங்க, முழங்கால் போட்டு செம் பண்ணாதீங்க. காலில் கேப் போட்டாங்க. சர்லோ தெரப்பின்னு 2 ஆப்ரேஷன், இடுப்பில் ஒரு ஆப்ரேஷன். இன்னைக்கு இல்லை. கழுத்தை ஆட்டி பேசக்கூடாது, கழுத்து எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு. என்னால் கார் டிரைவ் பண்ண முடியாது. திரும்பி பார்த்தா மயக்கம் வந்துடும். யாரும் சேரில் உட்காந்தா திரும்பி பார்த்தா மயக்கம் வந்துடும். கழுத்தெலும்பு தேய்ந்து விட்டது. கழுத்தாட்டி பாடாத நீங்கள். என்னால் கழுத்தாட்டி பாடாமல் இருக்க முடியாது, முழங்கால் போடாமல் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று, இந்த பலவீனமான மனுஷன் எங்கே போய் அசையாமல் நிற்பேன். பழைய காலத்து 2 பாட்டு, பழைய காலத்து 2 பாட்டு. என்னுடைய தமிழ் கொஞ்சம் கடினமாக இருக்கும். பழைய காலத்து தமிழ் உங்களை மாதிரி என்னான்ற பேச தெரியாது. என்னான்ற என்ன சொல்லிருப்ப அப்படின்னு பிரசங்கம் பண்ணால் உங்களுக்கு புரியுது. எனக்கு நான் பேசுகிறது டேய் என்னடா அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆனாலும் இந்த ஓல்டு சாங்கு, இந்த ஓல்டு ஸ்டைலு, இந்த கோட்டு சூட்டு, இந்த பலிபீடத்தின்னு பேச. இப்போ யார் பலிபீடத்தின்னு பேசுகிறா? அங்கிட்டு ஓடினா தான் பிரசங்கம். ஓடணும், குதிக்கணும், அப்படி காட்டினா மக்களோ ஆவில் நிறைகிறான். அவன் பின்பக்கத்தை பார்த்து அப்படி ஆவில் நிறைகிறான் பாருங்க. ஸ்டேஜ் மேனர்ஸ்னு ஒன்று உண்டு. அது பிரசங்கியாளர்களுக்கு பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்டேஜில் எப்படி, சினிமாவிலையும் சொல்லிக் கொடுப்பாங்க, நாடகத்தில் நாடக ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார். ஸ்டேஜ் மேனர்ஸ் இருக்குது, பேக் சைடை காட்டாதீங்க, நடக்கும்போது இப்படி நடந்து இப்படி வாங்கன்னு. அந்த மேனர்ஸ் கூட இப்பொழுது சபைகளிலே கை கொள்வதில்லை, பிரசங்கத்திலே கை கொள்வதில்லை. டிசிப்ளின், வாய் வழி மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிறது ஒரு மரபு. வேற எங்கே வழி சாப்பிட முடியுமா? கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு சொன்னா. அப்போ இப்படிலாம் செஞ்சாத்தானா செய்யணுண்டா? காதில் கேட்க முடியும், கண்ணில் பார்க்க முடியும், மூக்கில் முகர முடியும், வாயில் பேச முடியும். அது ஒரு ஆர்டர் தானே. கர்த்தர் அப்படி தானே வச்சாரு. காது பேசுமா? அவ பிரசங்கம் கர்த்தருடைய பலிபீடம்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. கைகளை தட்டி இப்படித்தான் பிரசிடென்ட் ஓடிட்டு பேச. நம்முடைய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்களை அங்கே எங்கேயும் ஓடி பேசுவாரா? அப்துல் கலாம் ஓடி பேசினாரா?
பிரைம் மினிஸ்டர் ஓடி ஓடி பேசுறாரா? இப்ப ஸ்டாலின் ஐயா வந்திருக்காங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் ஓடி ஓடியா பேசாரு. அன்னைக்கு போய் உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்ய கிராமங்கிரமாக நடந்தார். அதன் பலனை கடவுள் அவருக்கு கொடுத்துட்டாரு, மக்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த நாம வந்து ஹை ஸ்டாண்டர்ட் பீப்புள், வி ஆர் ராயல் சொசைட்டி. ராஜரீக குடும்பத்தை சேர்ந்த தெருவில் போய் டப்பாங்கு தாடிக்கிட்டு உட்காந்துருப்பியா? கர்த்தருடைய பலிபீடத்தை நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசிப்பார். ஆவியோடு உண்மையோடும் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், குணமளிக்கும் வரங்கள் போகும், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை போதிக்கும் வசனம், விசுவாச வரம் செயல்படும், கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை உறுதிப்படும். அப்பொழுது you are a man of God, நீ தேவனுடைய மனிதன். மெய்யாகவே தேவன் ஜனங்களை சந்தித்தார், நமக்குள்ளே மகாபெரிய தீர்க்கதரிசியை எழுப்பியிருக்கிறார் என்று சொல்லு. தேவாதி தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், கைகளை தட்டி. இதுக்கு பேர் தான் ராயல் கிஃப்ட், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற சக்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வசனத்தின் மூலம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும், மகிமை இறங்கட்டும். எத்தனை சந்தோஷம். நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்காக முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடிச்சிடுவே. எனக்காக முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடிச்சிடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றேன், நிமிஷம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றேன், நிமிஷம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என்னை புடமிட்டால் பசும் பொன்னாக துலங்கிடுவேன். என்னை புடமிட்டால் பசும் பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே.
உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, கை உயர்த்தி உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லு மகளே, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என் மீட்பரே, உயிரோடு எழுந்தவரே, என் மீட்பரே, உயிரோடு எழுந்தவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா, சொல்லுங்க, எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. Holy Spirit of God, hallelujah, hallelujah. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, அருளும் தூய ஆவியே, சந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, சந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே,
அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, தூய Holy Spirit, what a mighty presence. Thank you for the wonderful presence, Lord. கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், துதியுங்கள். ஒவ்வொரு அருகிலும் தேவனுடைய மகிமை இறங்குகிறது, தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது, தேவனுடைய வரங்கள் இறங்குகிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவனுடைய வெளிச்சம் வருகிறது. ஒவ்வொரு அம்மாவுக்குள்ளும், ஒவ்வொரு அப்பாவுக்குள்ளும், ஒவ்வொரு அண்ணன் அக்காவுக்குள்ளும், ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்குள்ளும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்குள்ளும், ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் தேவ மகிமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குகிறது. கேளுங்கள், அற்புதங்களை அடையாளங்களை செய்த சக்தியை கேளுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டும். என் உடன் ஊழியர்களே, உண்மையாய் ஊழியம் செய்த பரிசுத்தவான்களே, பாஸ்டர்மார்களே, உண்மை திருச்சபைகளே, கேளுங்கள். எங்களுக்கு வேண்டும், எங்கள் சபைக்கு வேண்டும், எங்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கு வேண்டும், எங்கள் போதகர்களுக்கு வேண்டும். இந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்த சக்தி எங்களுக்கு வேண்டும். தாரும் சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே தாரும், வந்தருளும், எங்கள் மீது வந்தருளும். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் இயேசு தொடுவதை பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டுக் கொண்டு இருக்கிறது. ஆணி தரித்த ரத்தம் சொட்டுகிற கரம், வெண் வஸ்திரம் தரித்த ஒரு கரம் உங்களை தொடுவதை உணர்கிறேன். ஒவ்வொரு மேலும் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஸ்தோத்திரம், ஒவ்வொரு மேல இறங்கட்டும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மீது இறங்கட்டும். ஒவ்வொரு மீது இறங்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. நான் தேவனுடைய மனிதன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக என்னை அபிஷேகம் பண்ணினார். நான் கர்த்தருடைய வேலைக்காரன், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வேலைக்காரன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். கேட்கிற நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். மூப்பராகிய சங்கத்தார் உன் தலையில் மீது கை வைத்து தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்ட வரங்களை குறித்து அசதியாயிராதே என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் உங்கள் தலையின் மீது கை வைத்து உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து அசதியாயிராதிருங்கள். அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். உங்கள் வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். வரங்களை மனுஷனுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். மனுஷனுக்கு வரங்களை கொடுக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரங்களை கொடுக்க விரும்புகிறார். வரங்கள் வேண்டும் என்று சொல்லுங்கள். எங்களுக்கு வேண்டும், வேண்டும், வேண்டும் சுவாமி. என்னுடைய அசுத்தத்தை மாற்றும், அருவருப்பை மாற்றும், தீமையை மாற்றும். என் இருதயம் முழுவத நீர் மட்டுமே குடியிடும். வரங்களை சாரும், வரங்களை தாரும். ஜனங்களுக்கு நீர் தேவன் நிரூபிக்கப்பட, உம்முடைய வார்த்தை உண்மையை நிரூபிக்கப்படும் வரங்களை தாரும். மேலான வரங்களை தாரும். கேளுங்கள். நாங்கள் ராஜரிக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ராஜ குடும்பம், ராயல் சொசைட்டி, ராயல் கிஃப்ட். இந்த மிரக்கல் வண்டர்ஸ் செய்கிற கிஃப்டை எங்களுக்கு தாரும். மிரக்கல் அண்ட் வண்டர் செய்கிற வரங்களை எங்களுக்கு தாரும். அற்புதங்களை செய்கிற சக்தியை, பவரை எங்களுக்கு தாரும். சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நன்றி. அன்பு ரட்சகரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதிகளை சபிக்கிறேன், பொல்லாத சாபங்கள் நீங்கட்டும். ஒவ்வொரு திருச்சபையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, பேசும் பொழுது வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் அது அவருடைய ஆத்தும ரட்சிப்பின் கண்ணீரை சிந்துவதாக இருந்தது என்று எண்ணி உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பேசுகிற எனக்கும் கேட்ட என் பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரே, நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நானும் என் பிள்ளைகளும் நடக்க, கீழ்ப்படிய, உம்முடைய வரங்களை பெற்றுக்கொள்ள கிருபை அளித்தருளும் இயேசு சுவாமி, கிருபை அளித்தரும். சொன்ன எதிர்மறையான கருத்துக்களை நாங்கள் பின்பற்றாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற ஊழியத்தை மட்டுமே பின்பற்ற எங்களுக்கு கிருபை அளித்தருளும், கிருபை அளித்தருளும். காலத்துக்கு ஏற்ற வேஷம் போடாமல், உலகத்துக்கு ஏற்ற வேஷதாரிகளாயிராமல் கர்த்தரே பிரியப்படுத்த, அவர் மீதே நம்பிக்கையா இருக்க கிருபை அளித்தருளும். தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும், இறங்கட்டும். வியாதிகளை சபிக்கிறேன். வேலையற்றவருக்கு வேலை தாரும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தாரும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசு சுவாமி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எங்களோடு ஜெபிக்கும்படியா கேட்டவர்கள், எழுதினவர்கள், ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கையினாலும் தாங்குகிறவர்கள், தாங்குகிற மக்கள், தாங்க போகிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுமா உடன் ஊழியர்கள், ஆண்டவர் ஜெபப்பாங்க 7664 பேர்களையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இன்னும் ஜெப பங்காளர்களாய் கொடும். இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்க லட்சக்கணக்கான மக்களை, ஏறக்குறைய 7 லட்சம் மக்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த இயேசுமர ஊழியத்தின் மூலம் நடக்கிற 18 விதமான ஊழியங்களையும் ஆசீர்வதியும். தொலை தேசத்திலிருந்தும் பக்கத்திலிருந்தும் இந்த ஊழியத்தை காணிக்கினாலும் பொருளினாலும் உடல் உழைப்பினாலும் தாங்குகிற மக்களை ஆசீர்வதியும். என கேட்டுக்கொண்ட மக்களில் யாருக்காவது இந்த வார்த்தைகள் இருதயத்தை வேதனைப்படுத்தியோ அல்லது குச்சியோ புண்பட்டு எதிர்மறை கருத்தாக தங்கள் மனதுக்குள் பதித்துக் கொள்ளாமல் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யம் மட்டுமே போய் சேர நோக்கத்தோடு பிரசங்கிக்கப்பட்டது என்று விசுவாசிக்க கர்த்தர் கிருபை அளித்தருளும். எல்லாருடைய இருதயத்தையும் திறந்தருளும். இயேசு சுவாமி திறந்தருளும், ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதி கனமை செலுத்துகிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கொரோனா தொற்று மாறட்டும். எங்கள் முதல் மந்திரி, பிரதம மந்திரி, ஜனாதிபதி, கவர்னர், காவல்துறை அதிகாரிகள், வைத்தியர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், செவிலியர்கள், துப்புரவு பணி, தூய்மை பணியாளர்கள், அது சேவையில் ஈடுபட்டிருக்க அத்தனை ஆசீர்வதியும். இந்த தொற்று வியாதி எங்கள் தேசத்தை உலகத்தில் நீங்கி போகட்டும். எல்லா நாடும் சமாதானமாய் இருக்கட்டும். எல்லா ஊழியர்களும் உத்தமமாய் ஊழியம் செய்யட்டும். எல்லா சபைகளிலும் ஆராதனை நடக்கட்டும். அற்புதமாய் வழிநடத்தும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தர் இயேசு நாமத்தில் ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரத்தங்கள் மேல் பூசிக்கொள்கிறேன். ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு முன் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆமென் சொல்லி முடிக்கும் பொழுது அவர்கள் விரும்பின ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில், அந்தந்த சிரசில் நிரம்பி வழியேற்றும். இயேசு சுவாமி நிரப்பும்,
நிரப்பும், ஆமென். நிரப்பும், ஆமென். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் சற்று கடினமான வார்த்தைகளை நான் சில நேரங்களில் உச்சரிப்பது உண்டு. அது வேறொன்று காரணத்துக்குள்ள மற்ற ஊழியர்களை குற்றப்படுத்தி அல்ல, உங்களையும் குத்தி காண்பிப்பதா அல்ல. எப்படியே என் பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்ற ஒரு ஆத்ம பாரத்தோட, படிச்சிருடா, படிக்காட்டி சீரழிஞ்சிருவடா, எங்க காலத்துக்கு அரவு நீ வெளியே ரோட்டை அளந்துருவடான்னு ஒரு தாய் தப்பன் குழந்தைங்களை சொல்லனா அவங்க நாசமாக போகணுங்கிறதுக்காக அல்ல, அவர்கள் எங்களுக்கு பின்னும் நட்சத்திரமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அதே அப்பாவுடைய இதயத்தோடு அதே தகப்பனுடைய ஆத்ம பாரத்தோடு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் என்பது கர்த்தர் சாட்சி. ஒரு அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள் வரும்படி கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். கேட்ட யூடியூப், ஃபேஸ்புக், ஜூம் ஆப்பில் கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஊழியங்களை பற்றி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைத்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மற்றவர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் டென்சிங் டேனியல் பி அந்த யூடியூப் சேனலை அறிமுகப்படுத்தி இதன் மூலமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுக்குள் வளருங்கள். இன்றைக்கும் நம்ம மத்தியில் நேரலையில் அத்தனை பேரும் எனக்கு எல்லா வாரமும் சொல்ல முடியாது, நிறைய பேர் வர்றதுனால நீங்கள் அனைவருக்கும் நன்றி, விட்டு போனவங்களுக்கும் நன்றி. யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கிலும் லைவில் பார்க்குறவங்க அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் யூடியூப் சேனல் டென்சிங் டேனியல் பி, அவ்வளோதான். அது மட்டுமல்ல, இந்த கூலியத்தை காணிக்க தாங்குகிறவர்கள் தாங்கிவிட்டு உங்களுக்கு பதில் கடிதம் ரசீது வராவிட்டால் உடனே எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவ்வளோ உங்களுக்கு அனுப்பினோம் அல்லது இவ்வளோ அனுப்புகிறோம், எந்த அக்கௌண்ட்டுன்னு கேட்டுக்கிட்டு அனுப்புங்க. அது எங்களுக்கு வசதியாக இருக்கும். தயவுசெய்து ஃபோனில் தொடர்பு கொண்டுருங்க. அதுக்கு நீங்கள் கூச்சப்பட வேண்டாம், அதுக்கு நீங்கள் தயங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு பதில் வராவிட்டால் நீங்கள் கேளுங்க, அல்லது அனுப்புறதுக்கு முன்னாடி எந்த அக்கௌண்ட்டில் போடுறது அப்படிங்கிறதுனா நிறையா ஊழியத்தினுடைய அக்கௌண்டா எதுக்கு எந்த இதுக்கு அது வசதியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்த வாரத்திலேருந்து சாட்சிக்கான நேரம் உங்களுக்கு லைவில் வரவங்களுக்கு கொடுப்பேன். அப்போ நீங்கள் உங்கள் ஆடியோ மியூட்டை எடுத்து விட்டுட்டு நீங்கள் சாட்சி சொல்லணும். அதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், உலகமங்கு போகும். ஆனால் 2 நிமிஷத்துக்கு மிக ஆகக்கூடாது. உங்கள் சாட்சி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ரெடியாக இருங்க. நான் பிரசங்கத்துக்கு முன்னாடி சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க யாருன்னு கையத்துக்கு சொல்லுவேன். நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும். சாட்சி சொல்லும் பொழுது 2 நிமிஷத்துக்கு மிக பார்த்துக்கொள்ளுங்கள். உங்கள் சாட்சி இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள், இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்த அற்புதத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ரெடியாக இருங்க. அடுத்த வருஷம் இதை செய்வோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஜூம் ஆப்பில் உங்கள் ஆடியோ மியூட், வாய்ஸ் மியூட்டை எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கும். நாங்களும் இங்கே எடுத்து விட்டுருவோம். இது எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்ண வசதியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரன் தேவனை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளுக்காக ஹவுஸ் ஆஃப் பிளெஸிங் கட்டுமான பணிக்காக வாங்கின காசை திரும்பி கொடுப்பதற்காக, அடுத்து நம்ம ஜெனரேட்டருக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஏவினால் காணிக்கலாம் தாங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதிக்கனமையும் கர்த்தர் இயேசுக்கு சூரக்கு கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவருடைய இன்று என்று விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.
நம்பும் புகலிடமே.